அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது இறுதி அமர்வு. இதில் 3 வாய்ப்புகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. கடைசியாக ஒரு தொகுப்புரை இருக்கிற காரணத்தினால இந்த அமர்வில் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் புது வாதங்கள் எதையும் நாங்கள் வைக்க தயாராக இல்லை. ஏற்கனவே சொன்ன என்ன வாதங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்குதோ அனைத்துக்கும் பதில் சொல்வதற்காக நாங்கள் இந்த வாய்ப்பை என்ன செய்கிறோம், இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தி கொள்கிறோம். ஆரம்பமாக ஜமாலி அவர்கள் ஒரு அறிவுரை ஒன்று சொன்னாங்க. இந்த மாதிரி மரியாதை குறைவாக தரக்குறையாகலாம் நாங்கள் மதிக்கிற ஆளை நீங்கள் பேச வேணாம் சொன்னாங்க. அது ஒரு நல்ல யோசனை தான், நாங்கள் அதை கடைப்பிடிச்சிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் கூட ஒரு ஆளை வச்சுக்கிறாங்கல்ல, முந்திரிக்கோட்டை, ஒரு விவரமும் இல்லாமல் அறிவும் இல்லாமல் பெரிய மேதாய் மாதிரி கிளிப்பிள்ளைக்கு மாதிரி பாடம் நடத்துகிறேன்னு சொல்லி எவ்வளவு மண்டக்கான திமிரா பேசிக்கிட்டு இருக்கிறார் ஒரு ஆள். இது பேசுகிற முறையான்னு கேட்டிங்களா? அப்படி விவரம் இருந்து பேசினாலும் பரவாயில்லை, உங்கள்கிட்ட கூட்டு வாங்குறாரு 4 தடவை தப்பாக சொல்லி மாட்டிக்கிறாரு. அப்படியான ஒரு ஆள் நான் கிளிப்பில் பாடம் நடத்துவேன்லாம் சொன்னார். இப்போ இதை நீங்கள் உங்கள் சைடில் கண்டிச்சியலாம்? பார்க்குற யார் கேட்டாலும் அருவருக்கிற மாதிரி இருந்துச்சா இல்லை அந்த ஸ்டைலு? அதை கண்டிங்க, சரியா? நல்ல அறிவுரையில் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், ஆதாரம் கொடுக்கணும். நீங்கள் அந்த இப்னு அரபி, பாயசீதில் புஸ்தாமி இவங்க சம்பந்தமாக நான் சில விஷயங்களை சொன்னோம் இல்லையா? ஆதாரம் கொடுக்கணும். நீங்கள் முன்பின் பக்கத்தை கேட்டீங்க, நாங்கள் தரமாட்டோம்லாம் சொல்லலை. அதுக்கு ஒரு கிளிப்பை போட்டு முன்பின்லாம் பார்த்தா தான் கரெக்ட் பண்ண முடியும். சும்மா கடல் தந்துருப்போம், அது போட தேவையே இல்லை. நாங்கள் நியாயமான எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளுக்கு தான். அதனால் முன்பின் பக்கங்களை கேட்டிங்கன்னா தந்துடுவோம், பெரிய பிரச்சனை இல்லை. பெரிய கிளிப்பிங் போட்டு ப்ரூஃப் பண்ணி நீங்களே ஒத்துக்கிட்ட விஷயம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கேட்ட இப்னு அரபி விஷயத்திற்கு அவருடைய நூலில் இருந்த எந்த இடத்துல அவர் சொல்கிறாரோ அதற்கு அடுத்த பக்கத்தையும் அதற்கு முந்தி 9 வரையும் உள்ள 2 பக்கங்களையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம். முன்ன பின்ன படித்து தெரிஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி பாயசீதுல் புஸ்தாமி சம்பந்தமாக அவருடைய சொல்லை நீங்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய அப்துல் வஹாப் ஷாரானி என்பவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனுடைய 4 பக்கங்களை உங்களுக்கு தரணும். முன்ன பின்ன எல்லாத்தையும் படித்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுக்கு ஆதாரம் கொடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு 786 யகூதி பழக்கத்தை நீங்கள் கையாளுறீங்களேன்னு நம்ம சைடில் கேட்டோம். கையாளலேன்னு ஒரு பதிலை சொன்னாங்க. அதே நேரத்தில் நீங்கள் தான் மக்கா முஷ்ரிக்கு கொள்கையை கடைப்பிடிக்கிற விதமாக இறைவனின் திருப்பெயரால்னு என்ன செய்கிறீங்க, நீங்கள் போடுறீங்க. இது தப்பு தான் சொன்னாங்க. சொல்லி பிரேக்கில் இருக்கும்போது இந்த சைட்லேருந்து 2 சகோதரர்கள் இதை நம்மகிட்ட தந்தாங்க. பொய், அம்புட்டு பொய். எங்கே உள்ள ஆளுங்க எங்களுக்கு தந்திருக்கிறாங்க அட்டை. அவரும் போட்டிருக்கிறாரு அதில் பேஜில் 756 இருக்குது. இதில் இருக்குது. நீ சரிக்கிறீங்க, அவங்க 756 போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், இதில் கூட ஜமாலி சாப்பை நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் இதை போடக்கூடாது என்பதை வேறு சபையிலையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த அதிமேதாவி இருக்கார் இல்லையா, நான் தான் எல்லாம் தெரிஞ்சேன், அவர் போட்ட வேலை தான் இது. அப்போ இதுலேயும் அது மார்க் போடுறாரு, அவர் இதுலேயும் அந்த மார்க்கை தான் போடுறாரு. அப்போ 756 போட்டு உங்கள் 50 பேர் மாட்டி விட்ருக்க தப்புன்னு ஜமாலி சாப் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் 2 பேர் என்ன செய்கிறாங்க, கொடுத்து சின்னதாக தான் இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தா அந்த தமிழில் உள்ள 7, 8, 6 தான் இருக்குது. அரபியில் போட்டிருப்பாங்க, எழுத்து கரெக்டாக தெரியாது. என்னை மாதிரி பார்வை கம்மியாக உள்ள ஆட்களுக்கு ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 7, 8, 6 அதில் இருக்குது. பிறை நட்சத்திரம் போட்டு 7, 8, 6 போடப்பட்டிருக்கிறது. அதை ஜூம் பண்ணி கரெக்டாக பார்த்தாச்சு. அதனால் 786 போடுவது தப்புன்னு சொன்னாங்க பாருங்கள். உங்கள் 50 பேரையும் அந்த தப்பில் கொண்டு ஆழ்த்தி விட்டார்கள். சரியா? நாங்கள் போடலைன்றாங்க. அதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம இதில் எல்லாம் இறைவனின் உங்கள்கிட்ட எப்படி போட்டிருக்கோ, நம்ம மக்கள் போட்டிருக்கிறதுல சரி, அல்லாவின் திருப்பெயர் நான் கேட்டால் சொல்லலாம். அவங்க நான் கேட்டதுனால சொன்னாங்க. அல்லாவின் திருப்பெயரால்னு போடப்பட்டிருக்கு இல்லையா, அதை சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இது மக்கா காஃபிருடைய கொள்கை. ஹுதைபியா உடன்படிக்கையின் போது இந்த மாதிரி அல்லாவின் பெயரால்னு சொல்லி தான் எழுதுவோண்டு அவங்க சொன்னாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதக்கூடாது. ரஹ்மான்டா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ரஹீம்லாம் தெரியாது, அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எதை மக்கா காஃபிர் சொன்னாங்களோ அதை நீங்கள் போட்டிருக்கிறீங்க, நாங்கள் தப்புன்னு சொல்லிவிட்டோம், நீங்கள் இதை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் அந்த ஹதீஸை அவங்க முழுமையாக படிக்கணும். மக்கா காஃபிர் இப்படி சொன்னாங்கிற வரைக்கும் படிச்சிங்களே, அப்புறம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்துப் பிஸ்மிகல்லாஹும்மேண்ட எழுதுன்ட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை அங்கீகரித்து எழுத அனுமதித்துட்டாங்கன்னு சொன்னால்
அது இஸ்லாமிய வழக்காகி போயிடும். அதான் அவங்க ஆட்சேபனை பண்ணினாங்க, அவன் நாங்கள் ரஹ்மான் போடக்கூடாதுன்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க, போட தான் செய்வோம்னு சொல்லலை, எழுதுங்க உக்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் பிஸ்மிக அல்லாஹும்மன்னு தான் எழுதப்பட்டுச்சு ஹுதைபியா உடன்படிக்கையில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்திட்டு அந்த உடன்படிக்கையிலேயே தூக்கம் என்ன பிஸ்மிக அல்லாஹும்மன்னு போட்டாங்க. ஆனால் அவன் ரஹ்மானை மறுக்கிறதுக்கு போட மாட்டேன்டான். நம்ம போட்டது என்னன்னு கேட்டால் அது போடட்டாலும் பாதிக்காது, தப்பையாக போடுவாங்க ரசூல்லா. அவனே கேட்டுக்கொண்டாலும் சிறுக்கையாக போடுவாங்க, கரெக்டாக இருந்து தான் போடுவாங்க. அவன் கேட்டுக்கிட்டதுக்கு போட்டாங்க, அதே நேரத்தில் சரியாக இருக்க பற்றி தானே போட்டாங்க. ரசூல்லாவோட அங்கீகாரம் இருக்குல்ல. புகாரியில் 2734வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அப்படி தெளிவாக இருக்குது. ரசூல்லா என்ன சொல்லுவாங்க, உக்து பிஸ்மிக் அல்லாஹும்ம, அவன் சொல்கிறபடி பிஸ்மிக் அல்லாஹும்ம எழுதுனாங்க. அப்போ அல்லாவின் திருப்பெயரால் நாங்கள் போடுவது ஹதீஸ் படி உள்ளது தான். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன்மாகி அல்லாவின் திருப்பெயரால்னு போட்டாலும் அது ஹதீஸில் உள்ளது தான். அல்லாவின் திருப்பெயரால்னு மட்டும் நாங்கள் போட்டாலும் அது ரஹ்மான மறுக்கிறதுக்கு போடல, அதுவும் ரசூல்லாவுடைய அங்கீகாரத்தில் உள்ளது தான். ஆனால் இது அங்கீகாரத்தில் இல்லாது, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. அடுத்ததாக என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஆதாரம் கொடுத்துட்டீங்கல்ல, ஆதாரம் கொடுத்தாச்சு. அப்புறம் சில எழுத்து பிழைகளை நம்ம சுட்டி காட்டினோம். அதில் என்னென்ன சுட்டி காட்டினோம், இப்போ நுஞ்சி 2 நூன் வருது, அதில் 2 நூன் வரும்போது என்ன செய்வோம்னு கேட்டால் சுக்குன்னு வச்ச நூன் வந்தால் 1 நூன் தான் எழுதுவோம், அதுக்கு ஆதாரம் இருக்குது, பழைய காலத்து எழுத்து முறை அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஆதாரம் கேட்டோம், ஆதாரம் தந்தாச்சுன்ட்டார். என்ன ஆதாரம் தந்தாச்சு, ஆதாரம் தர்றாங்க என்ன செய்யணும்னா இந்த கித்தாப்பில் இருக்குன்னு சொல்லக்கூடாது, அதை வாசிக்கணும். அந்த கித்தாப்பில் உள்ள வாசித்து அர்த்தம் செய்யணும், அர்த்தம் செஞ்சு அந்த அர்த்தத்தில் அது இருக்குன்னு காட்டணும். முக்கணியில் கண்ண கித்தாப்பில் இருக்குது, என்ன இருக்குது, என்ன வாசிங்க, ஒன்றும் வாசிக்கலாம் கிடையாது. அந்த கித்தாப்பில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த எழுதினவர் 444 ஆண்டில் உள்ளவர். அவங்க எந்த ஆதாரத்தை தந்திருக்கிறாங்களோ அந்த புக்கு எழுதினவருடைய ஆண்டு ஹிஜ்ரி 444. அந்த அபு அம்ரு என்பவர் தானிங்கிறவர் எழுதின புக்கு. அவர் அந்த புக்கில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பழைய காலத்து எழுத்து முறை இருந்தது என்று அவர் சொல்லலை, எடுத்து காட்டணும். பழைய காலத்து எழுத்து முறை இருந்தது என்று அதில் நீங்கள் தந்த பேப்பரில் இருந்தால் வாசித்து காட்டி அர்த்தம் செய்யணும். அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், எழுத்து பிரதியை வைத்துக்கொண்டு அதில் என்னென்ன மாதிரி எழுத்து மாற்றங்கள் இருக்குங்கிற பட்டியலை போடுறார். இந்த இடத்தில் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறதுங்கிறார், இந்த மாதிரி இடத்தில் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. இது அவர் சொல்ல, நீங்கள் சொல்ல, நான் சொல்லலாம். இதை குர்ஆனை எடுத்து வைத்துக்கொண்டு இங்கே அலிவு சேர்க்கப்பட்டிருக்கிறது, இங்கே வாவு சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதுதான் சட்டம், அதுதான் எழுதுகிற முறை, அதுதான் கத்தபத்துல் ஊலாவில் இருந்துச்சு அப்படி சொன்னாரா? இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ரஸ்முல் மசாஹிபு எப்படி இருந்தது, அதாவது எழுத்து குர்ஆனை எழுதுகிற முறைகள் என்ன மாதிரி இருந்தது என்று விளக்கும் பொழுது நீங்கள் தந்த அந்த ஆதாரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், இப்படி எழுதுவது சட்டம், இப்படி 2 நூன் வந்தால் 1 நூனை விட்டுவிடலாம், விட்டுவிட வேண்டும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. அதே மாதிரி நீங்கள் இந்த இது நபுலவு தவ் தஃப்தவு தவுமவு எபுதவு லோஃபாவெலாம் இருக்குல்ல, அதில் என்ன சொல்கிறார், கதாலிக ஜீதத், அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஃபீ கவுலிஹி ஏபவு ஏபவு என்ற போன்ற சொற்களில் அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிறது சொல்கிறாரு. அதான் இருக்கு, நானும் சொல்லுவேன். அவர் என்ன சொல்கிறதுன்னா, குர்ஆனை பார்த்தா அதிகமாக எழுதப்பட்டு இருக்குதுங்கிறாரு. இப்படி இருக்கணும், இது சட்டம், இது அந்த காலத்தில் இருந்துச்சுன்னு சொன்னாரா? இது நீங்களும் நாங்களும் படிச்சுட்டு குர்ஆனை பார்த்துட்டு கூட இது எழுதலாம். இவர் என்ன செய்கிறாருன்னா, என்னென்ன மாதிரி பல முஸ்ஹஃபில் நான் பார்த்தேன், எல்லா முஸ்ஹஃப்லையும் 1 நூன் போட்டு தான் எழுதியிருக்கிறாங்க, ஆனால் பிறகு பார்த்தேன் 2 நூன் போட்ட முஸ்ஹஃபையும் பார்த்தேன் அப்படின்னு பல எழுத்துக்களை தேடி பார்த்து அவர் சொல்கிறார். அப்போ என்ன நிரூபணம் ஆகுதுன்னு கேட்டால், ஃபமாலி இல்லதின்னு சொன்னோம், வாயவே துறக்கலை, அந்த அலிஃபு ஏன் சேர்க்கப்படலேண்டு, லாமையாக சேர்க்கலை, அலிஃபு ஏன் கூட இருக்குண்டு அதில் நிரூபிச்சிட்டோம். அது மாதிரி யாபவு தாபவு நுஞ்சி இதெல்லாம் பிழைன்னு சொன்னோம். சட்டப்படி இருக்குது, சட்டப்படி இருக்குன்னு வாய் தான் சொல்லுதே தவிர சட்டம் ஒன்றையும் காணாம். சட்டத்தை காட்டி வாசித்து என்ன செய்யணும், புக்கில் இருக்கலாம் சொல்லக்கூடாது, அதை வாசிக்கணும், அர்த்தம் செய்யணும், அந்த அர்த்தத்தில் இந்த சட்டத்தை எங்களுக்கு காட்டணும். அந்த மாதிரி காட்ட சொன்னால் என்ன செய்யலை, அது காட்ட கிடையாது. அது மாதிரி ஐக்கத்து கேட்டோம், அவர் ஐக்கியத்தை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, 2 இடத்துல ஐக்கியத்தை அள்ளி ஐக்கியத்தை போட்டிருக்கிறாங்க, ஒரு இடத்துல வெறும் லைக்கத்துன்னு போட்டிருக்கிறாங்க. அப்படி தான் நான் பார்த்தேன், எழுத்தை பார்த்தேன் இன்ஃபர்மேஷன். இவர் சட்ட வல்லுநர் அடிப்படையில் சொல்லவும் இல்லை, சட்டமாகவும் சொல்லவும் இல்லை, முந்தைய எழுத்துக்களில் இப்படி இருக்குது என்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லவும் இல்லை. அடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அந்த சிமாக்கும்னு ஹர்பு மூத்திரம் பெஞ்சார் நின்றுக்கிட்டு, அதனால் அவர் நெஞ்சில் கை கட்டுறதை ஏற்றுக்கிறேன்னு தேவையில்லாமல் கேட்குறாரு.
அது தலைப்புக்கு சம்மந்தமே இல்லாது. பொய்யன் புழுகம் அயோக்கிய பையன் என்று வந்திருக்க ஹப்ஸ் ஏன் ஏற்றுக்கிறேன்னு கேட்டால் சீமாவுக்கு நின்று கொண்டு சிறுநீர் கழித்தாருங்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, ஒரு விஷயத்தை எதிர்த்தரப்பில் ஒப்புக்கொண்டாங்க. எதிர்த்தரப்பில் மதிக்கக்கூடியவர்களை மதிக்கணும், அது நாங்கள் உடன்படுறோம். ஆனால் அந்த எதிர்த்தரப்பிலேயே ஒருவர் அதை மதிக்கலையா அப்படின்னாங்க. கேலியாக கிண்டலாக பேசுவதுங்கிற வேறு, அது ரெண்டு தரப்பில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மரியாதை என்று நம்ம சொன்னது ஒருமையில் பேசாதீங்க. வயசுக்கு மூத்தனவங்க நாங்களும் மதிக்கிறோம், நீங்கள் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஒருமையில் பேசாதீங்க என்று தான் நம்ம சொல்ல வந்தோம். அப்படி ஒரு கருத்தை இங்கே தரப்பில் யாருமே பேசலைங்க. கேலி கிண்டல் ரெண்டு தரப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த தரப்புலையும் பேசியிருக்கலாம். அது ரெண்டு தரப்பு இருக்க தான் செய்யுது. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அடுத்து இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 7-8 பெரிய அரிய கண்டுபிடிப்பு மாதிரி இந்த குர்ஆனில் பிழைகளுக்கு கண்டுபிடிச்சாங்கல்ல, ஆனால் உண்மையை கண்டுபிடிக்கல. ஒரு தஃப்சீரில் தர்ஜுமத்தில் போட்டுக்கிறதெல்லாம் ஈயடிச்சாங்க காப்பி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதே நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அந்த மாதிரி இந்த அடையாள அட்டை கொடுத்தாங்கல்ல, அதை காமிச்சு கேட்டாங்க. இந்த பிரச்சனை வந்த உடனே எங்கள் மக்கள் எங்கள்கிட்ட வந்து சொல்ல தான் செஞ்சாங்க. அவங்க கொடுத்துருக்குறாங்க, அவன் பிரசுகாரம் போட்டான். ஆனாலும் கூட நாங்கள் வந்து போட்டுட்டாங்கிறனால அது பிஸ்மில்லாங்கிறோமா? இன்னும் சொல்லப்போனால் எத்தனை பேருக்கு தெரியாது. அவர் சொல்லி தான் நானும் இப்போ தான் எடுத்தே பார்க்குறேங்கிறாரு ஒரு ஆள். அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ கண்ணுக்கு தான் மைனூட்டாக அதிலே போட்டாலும் கூட ஏதோ ஒரு அடையாள வார்த்தை எத்தனை பேர் பெற போடுவாங்க. அது இஸ்லாத்தில் என்ன இருக்குது? சரி, வெளிப்பார்வைக்கு ஒரு முஸ்லீம் அப்போ, ஏன்னா பிறைய முஸ்லீம்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான். இப்போ இதாங்க எப்போதுமே நீங்கள் வந்து ரசிக்கிறதா இருந்தாலும் அந்த சிரிப்பை வந்து சப்தமிட வேண்டாம். அப்போ தான் சபைக்கு ஒழுங்காக இருக்கும். நீங்கள் ரசிக்கிறதா இருந்தால் வாய்க்குள்ளே நீங்கள் ரசிக்கலாமே தவிர இது சப்தமிட வேண்டாமல். அது இப்போ பாருங்கள், அதுக்குள்ள ஒரு 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் வீணாக போச்சு. சரி, இப்போ வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு தான் சொல்லணும். 7-8 சொன்னால் அது பிஸ்மில்லா ஆகாது. 7-8 எழுதுனா பிஸ்மில்லா ஆகாதுங்க, சம்மந்தம் இல்லை. அதில் வந்து அவன் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதை அவன் போட்டதுனால நம்ம பிஸ்மில்லா தான் 7-8 என்று ஒப்புக்கொண்டது ஆகாது. நம்முடைய நிலைப்பாடு அப்படி தான் எப்போவுமே அப்படிங்கிற புரிந்து கொள்ளுங்க. அடுத்து அவங்க சொன்னாங்கல்ல, நாங்கள் இறைவனின் திருப்பேரான்னு போடுறோமே, அது சல்லல்லாஹு அங்கீகரித்தது தானே? ரைட்டு, அங்கீகரித்தாங்க, ரைட்டு. நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திலும் எப்படி செய்கிறார்களோ அந்த விஷயத்தில் அப்படியே செய்வோம், அப்படி தான் உங்கள் நிலைப்பாடு. இதில் அது நீங்கள் செய்ய வேண்டியதானே? எழுத்து வடிவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுவதாக இருந்தால் பிஸ்மில்லா மட்டும் எழுதினாங்களா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதினாங்களா? கூடுமா கூடாதா? சப்ஜெக்ட் வேறு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத முனைந்ததை அவர்கள் தடுத்தார்கள். அதை நம்ம சொன்னோம். உங்களுக்கு என்ன தடை இருக்குது? அங்கே தடுத்ததுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்தாங்க. உங்களுக்கு என்ன தடை இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முழுமையாக எழுதுகிற மாதிரி எழுத வேண்டியதானே? அவங்க அப்படி செஞ்சாங்க, நாங்கள் அப்படி செய்வோம், 100க்கு 100 பின்பற்றோங்கிறீங்கல்ல, அது நீங்கள் தெரியும், அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறது தான். சரி, இறைவனின் திருப்பெயரால் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சியில் இப்படி எப்படி ஆகிவிட்டது? சமீபத்தில் ஒரு இது பார்த்தோம், போட்டாச்சு. சரி, அங்கே வந்து கர்த்தரின் திருப்பெயரான்னு இருக்குங்க. அந்த பரிணாம வளர்ச்சி எங்கே போய் நிற்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. சரி, அடுத்ததாக இந்த ஃபிக்ஹ் நூலை நீங்கள் நேற்று எடுத்து காமிச்சிங்க. இப்படி இருக்கிறது குர்ஆனை மதிப்பதான் கேட்டீங்க. நாங்கள் என்ன சொன்னோம்? நீங்கள் அதுக்கு மேலிருந்து படிங்க, அந்த பாடத்தின் தொடக்கத்தில் படிங்க. அது ஏன் எழுதப்பட்டங்க அப்போ புரியும்னு சொன்னோம். நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இன்றைக்கி வந்து அதை செஞ்சுருக்கணும். அப்போது நாங்கள் சொன்னோம், இப்போ திடீர்னு வாக்கியம் சொன்னால் உங்களுக்கு முடியாது, அதனால் போய் அதை முத்தாலா பண்ணிக்கிட்டு நாளைக்கு வந்து வாசிங்க என்றும் கூட உங்களுக்கு டைம் கொடுத்தோம். இன்னை நாள் வரைக்கும் நீங்கள் வாசிக்கவே இல்லை. ஏன்? நீங்களே சொன்னீங்கல்ல, முன்னாலேயும் படிக்கணும், 2 பின்னாலேயும் படிக்கணும், அப்போ தான் நியாயம் அப்படி சொன்னீங்கல்ல. அந்த நியாயத்தை இது வரைக்கும் நீங்கள் ஏன் செய்யலை? அப்போ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து வாய்ச்சா நீங்கள் எதை குற்றச்சாட்டாக வச்சிங்களோ அது குற்றச்சாட்டாக இருக்காது அப்படிங்கிறனால தானே. அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னா ஏன் வாசிக்கலை? அதுக்கு
நீங்கள் காரணத்தை சொல்லுங்கள். சரி, இப்போ கூட நீங்கள் வந்து ஃபுசூஸுல் ஹிக்கம் சம்மந்தமாக நான் சொல்லும் பொழுது முன்னால் உள்ள பக்கம் அடுத்த பக்கம் கிடப்போது 3 பக்கம். ஆனால் ஃபுசூல் ஹிக்கமுக்கு எனக்கு 2 தான் கொடுத்துருக்கிறீங்க. அந்த பக்கத்தையும் அதுக்கு முன்னால் உள்ள பக்கத்தை கொடுத்துருக்கிறீங்களே தவிர நீங்கள் வேறு ஒரு ஆதாரத்தை கேட்கும்பொழுது 4 பக்கத்தை இருந்தீங்க. ஏன் அது 4 பக்கம் இருக்குது உங்கள்கிட்ட. அதனால் நான் கேட்டது 3 தான், முன்னால் 1 பின்னால் 1 தான். அதை 4ஆக தந்து போட்டீங்க. ஆனால் இதில் 2 தான் வந்துச்சு. முந்தின பக்கம் வந்துச்சு, அடுத்த பக்கம் வரல. ஏன் காரணம் என்ன? உங்கள்கிட்ட அடுத்த பக்கம் இல்லையா? கித்தாபாக நீ வச்சுருந்தா கொடுத்து தானே இருப்பீங்க. அப்போ கித்தாப் இல்லாமல் ஜெராக்ஸ் காப்பியாக மட்டும்தான் வச்சுருந்தீங்களா? ஜெராக்ஸ் காப்பி இல்லை, கித்தாப்பு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த பக்கத்தையும் தாங்க. நீங்கள் அந்த கித்தாப்பு கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் செய்யணும். அப்போ தான் மூல நூல் உங்களிடம் இருக்கிறது என்பதாகும். இல்லைன்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு வந்து வாச்சிருக்கிறீங்க அண்டு ஆகும். அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுறேன். அடுத்ததாக இங்கே நீங்கள் எவ்வளோ குற்றச்சாட்டு குர்ஆனில் பிழை அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கங்க. இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்? அந்த பிழையில் நீங்கள் உங்கள் எழுதுனீங்க, உங்களுடைய குர்ஆனிலே எழுதியிருக்கிறீங்க. என்னென்னு கேட்டால் பிழைகள் அப்படின்ட்டு. அப்புறம் எழுதப்பட வேண்டும், அதில் சமூத அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சொல்லலை. ஏன் சொல்லலை? நீங்கள் சமூதங்கிறது எழுதின அதை சமூதாண்டு இருக்கிறது, சமூத என்று தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அங்கே குறிப்பிட்டீங்க தர்ஜமால. இது வரைக்கும் அதை எடுத்து வச்சுங்க, இதை எடுத்து வச்சுங்க. எந்த சப்ஜெக்டுக்காண்டி நீங்கள் உங்களுடைய தர்ஜமால எழுதி வச்சுங்களோ அது விவாதம் வந்தோம். ஆனால் மற்றவங்களும் வச்சுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் தர்ஜமால இருக்கிற சமூதா அப்படிங்கிறது ஏன் இது வரைக்கும் வைக்கல? சரிதான் நாங்கள் கேட்குறோம். சமூதாவில் அழிப்பு இருக்குது, அது பிழை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது என்ன காரணங்கிற நீங்கள் சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம சென்ற அமர்வில் வந்து ஒரு கிதாபை கொடுத்து விட்டோம். அந்த கிதாபில் வந்து கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்துக்கு கொடுத்தோம். இந்த வாவுக்கு பிறகு அலிஃப் எழுதுகிறாங்கல்ல கூடுதலாக, அது கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை என்பதற்கு ஒரு கிதாப் எடுத்து கொடுத்தோம். அந்த கிதாபில் வந்து கத்துபத்துல் ஊலான்னு எங்கே இருக்குது? வா அலிஃபை கூடுதலாக எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. கத்துபத்துல் ஊலான்னு சொல்லி முந்தைய காலத்து சட்டமுறைன்னு சொல்லி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்குறாங்க. அதே நான் கொடுத்த அதே கிதாபில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை தான் என்று தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். இதே கிதாபு தான் இத்துக்கான் கொடுத்தன்ல, அதில் தான் அல் முஹாஃபலத்து அலா தரீகத்தில் கிதாபத்தில் ஊலா, முந்தைய காலத்து எழுத்து முறையை பேணுவது. ஆரம்ப காலத்து எழுத்து முறை இருக்குது இல்லை, அந்த எழுத்து முறையை அப்படியே பேணுவது அப்படின்னு சொல்லி வருதுங்க. அதில் மாலிக் இமாம் அவங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஹல் யுக்தபுல் முஸஹஃபு அலா மா அஹ்தஸஹுன் நாசு மினல் ஹிஜா, மக்கள் பின்னால் புதுமையாக வார்த்தைகளுக்கு எழுதும் முறைகளுக்கு புதிதாக சட்டங்கள் இயற்றினார்களே, அதே முறையில் நம்ம வந்து முஸஹஃபை எழுதலாமா, அது எழுதப்படலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறைக்கு மாற்றமாக நம்மளா ஒரு சட்டத்தை உருவாக்கி இப்போ நம்ம அலிஃப் போட்டு எழுத மாட்டோம். ஆரம்ப காலத்து நடைமுறை எத்துருவில் வாவுக்கு பிறகு அலிஃப் வரும். இப்போ நம்ம குர்ஆன் எழுதுறோம்னு சொன்னால் அந்த அலிஃப் இல்லாமல் எழுதலாமா? கத்துபத்துல் புதிதாக மக்கள் உருவாக்கிய அந்த சட்டத்தின் பிரகாரம் ஆரம்ப காலத்து அந்த முஸஹஃபை எழுதலாமா கேட்கும்போது மாலிக் இமாம் சொல்கிறாங்க, லா இல்லா அலா கத்துபத்தில் ஊலா, அந்த புதிய மக்கள் புதிதாக உருவாக்கிய எழுத்து முறை பிரகாரம் எழுதக்கூடாது. இல்லா அலா கத்துபத்தில் ஊலா, ஆரம்ப காலத்து எழுத்து முறை பிரகாரம் தான் எழுத வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ கத்துபத்துல் ஊலா தான் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? அந்த கத்துபத்துல் ஊலாவினுடைய சட்டத்தை தான் இந்த கிதாபில் முழுவதுமாக சொல்கிறாங்கங்க. அப்போ நம்ம இல்லாத ஒன்றும் சொல்லலை. அடுத்து என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து சட்டத்தை வந்து உருவாக்கி சொல்கிறோமா. யார் உருவாக்குறா, யார் சட்டத்தை ஆதாரமாக வைத்து சொல்கிறா என்பதையும் இப்போ நான் நிரூபிக்கிறேங்க. நுஞ்சி என்ற விஷயமாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நான் நுஞ்சி என்பதை சொல்லியிருக்கிறேன், யுஹி என்பதை சொல்லியிருக்கிறேன், தாவூத் என்பதை சொல்லியிருக்கேன். இதில் யுஹி என்பதையும் சொல்லியிருக்கிறேன், நுஞ்சிக்கும் வரேன், யுஹி என்று சொல்லியிருக்கிறேன். அதில் வந்து 2 யா அடுத்தடுத்து வருது. அதில் இரண்டாவது யா சுக்கூன் பெற்று இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த 2வது எழுத்தை நீக்கிடுவாங்க. நீக்கிட்டு ஒரு யாவை மட்டும்தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு யுஹி அப்படின்னு சொல்லி எழுதி விளக்குனேன். யுஹி என்று எழுதி விளக்கியிருக்கேன். இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதா அப்படின்னு சொன்னால் நம்மளா அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விளக்கம் அந்த நாகரீகமாக பேசுகிறதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அப்போ அவருடைய தரத்தையும் தாலியாக தெளிவுபடுத்திக்கிட்டார். கிண்டலாக பேசுகிறது மண்டக்கணமாக பேசுகிற ஒன்றா, அது ரெண்டையும் சமாண்டு அவர் நினைக்கிறாருன்னு சொன்னால் அவரும் இறங்கிட்டார். வழங்குதா? தர்ற டிக்கெட்டுக்கு இறங்கிட்டாரா? சரி, அப்படி தான் நானும் சொல்லுவேன். அடுத்ததாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படி தானே சொல்லணும்,
நீங்கள் ஏன் வந்து அல்லாவின் திருப்பெயரால் மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டு கர்த்தரின் திருப்பெயரால் மாற்றுறதுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் மொழிபெயர்த்து சொல்வ இடத்துல மொழிபெயர்த்து சொல்லலாங்கிற கொள்கையில் உள்ளவங்க. ஜும்மாவில் அரபியில் தான் பேசணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ரசூல்லா பேசணும் அரபிலியா குத்த ஓதுறோம். எங்கள் கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் பிஸ்மில்லான்னு இருந்தால் நாங்கள் அல்லாவின் திருப்பெயரால்னு போடலாம் என்பதை நாங்கள் கொள்கையில் உள்ளவங்க. எங்கள் கொள்கையை மாற்ற நீங்கள் கேட்கணும். இறைவனின் பெயரால்னு போடலாம். வழங்குதா? கர்த்தர்னா ஹாலிக், படைத்தவன். கர்த்தர்னா என்ன? சிருஷ்டி கர்த்தாங்கிறீங்கல்ல, அது தமிழ் வார்த்தை. ஒருத்தன் வேற ஒரு அவனு கர்த்தருக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறான். கிறிஸ்தவர்களோட பேசும்பொழுது கர்த்தரின் பெயரால்னு போட்டு என்ன செய்யறோம்? அவனை தாவாவுக்கு அழைக்கிறோம். அப்போ நீ கர்த்தர் குமாரன் இருக்குன்னு சொல்கிற பொய், கர்த்தர்னா குமாரன் இருக்க முடியாது அப்படின்னு கடவுளை பற்றி பேசும்போதெல்லாம் கர்த்தர் தான் சொல்லுவோம். அதெல்லாம் தமிழில் உள்ள ஒரு சொல். அது பெரிய கண்டுபிடிப்புலாம் இல்லை, பேனரில் போட்டது தானே, ரகசியமாக எழுதி போட்டு காட்டிட்டீங்க. இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எங்கள் கொள்கையில் அது உள்ளது. சரி, அடுத்து என்னென்னு கேட்டால், அதாவது இந்த முன்பக்கத்திலேருந்து ஆதாரம் கேட்டோம், ஒரு பக்கத்தையும் அடுத்த பக்கத்தையும் தந்துருக்குறீங்க. அவங்க கேட்டதை எதுக்குங்கிறது வெளிப்படுத்திட்டாரு. இந்த மாதிரி குப்பை கித்தாப்லாம் நம்மள்ட்ட இருக்காதுன்னு அவருக்கு ஒரு நினப்பு. அதனால தான் முன்பக்கம் பின்பக்கம்னு சொல்லி கேட்டது. அதை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து வந்திருப்பாங்கன்னு மொத்த கித்தாப்பே அந்த காப்பி எடுத்து அந்த பென்ட்ரைவில் வச்சுருந்தோம். நான் தான் சொன்னேன் மொத்த கித்தாப்பெலாம் கொடுக்காது, அழிச்சிருங்க, பிரிண்டு மட்டும் எடுத்து கொடுங்க. என்ன பிரிண்டு எடுத்தவரும் ஒன்று விட்டுவிட்டாரு, அவ்வளோதான். இப்போ தந்துடுவாங்க வழங்குதா? 3 பக்கம் கேட்டால் 3 தருவோம், 10 கேட்டால் 10 தருவோம். அந்த கித்தாபுகள் எல்லாமே எங்கள்கிட்ட என்ன இருக்குது எடுக்கிறாங்க. ஒன்று எத்தனை பக்கம் வேணும்? 139 40 கொடுத்தோமா? 138 வேணுமா? எத்தனை நம்பர்னு சொல்லுங்கள். என்ன பேஜ் வேணாலும் தருவோம். எல்லாம் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறோம். அதுக்கு 4 தந்து இதுக்கே 2 தந்தீங்கன்னா அப்படி ஒரு நோக்கம்லாம் கிடையாது. மொத்த கித்தாப்பே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாங்க அவங்க. மொத்த கித்தாப்பே கொடுப்போமே. அதனால் ஒரு இதை சொன்னால் சில மறைச்சிக்கிட்டு அதை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்துருந்தா செய்ய மாட்டோம். உங்கள்கிட்ட சாமியில் அவளை தேடி பார்த்தோன்னா அது இல்லை போல இருக்குது, நம்மள்கிட்ட இருக்கான்னு நினச்சிக்கிட்டாங்க. நாங்கள் பல வகையில் பல கித்தாப்புல சேமித்து வச்சுருக்குறோம். சரி, அடுத்து தருவாங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த சமூதாண்டு அழிப்பு போட்டு தப்புன்றீங்களே, அது ஏன் தப்புன்னு விளக்குனீங்களா? குரானில் மட்டும் சொன்னீங்களே, இங்கேயும் 2 நாளாக விளக்கலை அப்படின்ட்டு ஜமாலி சாப் கேட்டார். நீங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும். சமூத என்பதை நாங்கள் கேட்டோமா இல்லையா? சமூதா என்பதை படம் போட்டு காட்டி, சமூதா என்பது 5 இடத்துல வருது, 5 இடத்துலையும் அலிஃப் இல்லாமல் இருக்குது, ஒரு இடத்துல மட்டும் அலிஃபை போட்டு எழுதியிருக்குது அப்படின்ட்டு 5 இடத்தையும் படம் காட்டி நாங்கள் கேட்டுருக்குறோம். அதையும் கேட்கலங்கிறார். சமூதா என்பதை இவ்வளோ விவரமாக படங்களை காட்டி நினைச்சிருக்கிறோம், கேட்டுருக்குறோம். கேட்டில்லைங்க? கேட்டிருக்கிறோம். அப்போ கேட்ட ஒரு விஷயத்தை அதையும் சொல்லலைங்கிறாங்க. கேட்டதுக்கு பதில் தான் நீங்கள் சொல்லணும். அப்போ சமூதாவை அழிப்பு போட்டு தான் எழுதுகிற முறையாக இருந்தால் எல்லா இடத்துலையும் அழிப்பு போடுங்க. 5 இடத்துல அழிப்பு போடாமல் ஒரு இடத்துல அழிப்பு போட்டிங்கன்னா இது சரின்னா அதெல்லாம் பிழையாக எழுதப்பட்டிருக்கு, அது சரின்னா இது பிழையாக எழுதப்பட்டிருக்கு. 2ம் சரியாக இருக்க முடியாதுல்ல. அது வேற்று மொழி லாங்குவேஜ். அதுக்கு என்ன இலக்கணத்தை என்ன வேணாலும் ஒரு காரணத்தை சொல்லுங்கள். அழிவு தான் போடணும்னா மீதி இடத்துல ஏன் போடலை? அழிவு போடக்கூடாதுன்னா இந்த இடத்துல ஏன் போட்டாங்க? எல்லா இடத்துலையும் போட்டிருந்தா நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் பதில் சொல்லலாம். எல்லா இடத்துலையும் போடாமல் இருந்தால் ஒரு பதிலை சொல்லலாம். அதனால் எழுத்து பிழைங்கிறது அதிலேருந்து எதை நீங்கள் ஒத்துக்கிட்டு எதை மறுத்தாலும் எழுத்து பிழை கன்ஃபார்ம் ஆகிவிடும். 9 இடத்துல போட்டிருக்கு, போடலை. 9 இடத்துல போட்டிருக்கு. 9 காட்டினீங்களோ? சரி, 9 காட்டியிருக்கு. சரி, அதே மாதிரி பிழைன்னு எவ்வளோ சொன்ன ஃபமால் இல்லதுன்னு சொன்னோம். இன்றைக்கி வரைக்கும் வாய் இது வரைக்கும் திறக்கவில்லை. அல் ஐக்கத்துன்னு 3 இடத்துல வந்திருக்குது. அதில் 2 இடத்துல அலிஃப்லாம் போட்டு எழுதியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல அலிஃப் இல்லாமல் இல் ஐக்கத்து இல்லைன்னு ஐக்கத்துன்னு போட்டிருக்கிறாங்க. அந்த அலிஃபை விட்டுருக்கிறாங்க. அது பிழைன்னு சொன்னோம். அது மாதிரி நபையில் நபை ஈன்னு ஒரு ஏ போட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஏ வரக்கூடாது படம் போட்டு சொன்னோம். இப்போ ஆதாரம் காட்டுறதில்ல, தொகுப்பு மாதிரி சொல்கிறது தான், ஆன்சர் பண்ணுற இடம் தான். அது மாதிரி இதெல்லாம் சொன்னோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யலை? பதில் சொல்லவில்லை. அடுத்து இப்போ என்னத்துக்கு இப்போ கேட்டோம்? 2 நூனுக்கு சொன்னோன்றீங்க. 2 நூனுக்கு அது இலக்கணத்தில் பழைய நான் சொல்லி கொடுக்குறோம், பழைய எழுத்து பெறுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் ஆதாரம் காட்டினீங்க. அதை பழைய எழுத்து முறையில் 2 நூன் வந்தால் 1 நூன் எழுதலான் இருக்குன்னு தானே இந்த புஸ்தகத்தை தந்தீங்க புக்கை. அதில் பழைய காலத்து எழுத்தில் அந்த 2 நூன் எழுதலான் இருக்குதா? நீங்கள் தந்த ஆதாரத்தில் அது இருக்குதா? இல்லை. மாலிக் இமாம்னு சொல்கிறீங்க, அதுலேயும் 2 நூன் வந்தால் அதில் 1 நூனை பதிலாக இன்னொரு நூன் எழுதலான்னு அதில் இருக்கா? நீங்கள் மாலிக் இமாம், அது வேறு விஷயம் இருக்கா? அதில் வேறு கேள்விகள் இருக்குது. இப்போ என்னென்னா ஒன்று ஒன்றா ஃபைசல் பண்ணணும். முதல் நுஞ்சியை ஃபைசல் பண்ணுங்கள். ஏன்னா முடிவு கட்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம்.
நுஞ்சி என்பதில் யார் சொன்ன பிழையா சரியா? சரின்னா அது நிரூபிச்சிருங்க. இல்லைன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நுஞ்சி 2 நூன் போட்டிருக்கிறீங்க, ஒன்று தான் 2 போடணும், ஒன்று தான் போட்டிருக்கிறீங்க, தப்புன்றோம். நீங்கள் என்ன செஞ்சீங்க? 2 நூன் தான் அப்படி செய்கிற சட்டம். நீங்கள் சட்டத்துக்கு ஆதாரம் காட்டவே இல்லை இது வரைக்கும். மாலிகி இமாம்கிட்ட வந்து சிலதை இந்த ஹிஜா செய்யும்போது சிலதெல்லாம் சேர்த்து எழுதியிருக்கலாமே, அது விட்டுடலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பழையபடி தான் எழுதணுங்கிறாரு. அது ஜென்ரலாக உள்ள வச்சுக்கிடுவோம். நுஞ்சிக்கு உள்ளது பழைய எழுத்து முறையில் உள்ளது என்பதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரத்தை நீங்கள் தரலை. அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற சட்டமாக இருந்தால் நுன்சியில் 2 நூன் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குத, நுசிஹாண்டு வரலையே, அந்த 2 நூனையும் எழுதுனாங்க. அது மாதிரி இல்லை, நன்சி பண்ணக்குள்ள 2 நூன் வருத, 2வது சுக்குனா இருக்குத, ஒரு ரூல் சொன்னீங்கலை, அந்த ரூல் மாத்திரமா குரானில் இருக்குத. இது பிழையா அது பிழையா? எது பிழைன்னு சொன்னாலும் பிழை எழுத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது பிழைன்னு சொன்னாலும் இது, அது சரின்னாலும் இது பிழை, இது சரின்னா அது பிழை. அப்போ பிழை இருக்குன்னு அவ்வளோ தெளிவாக நிரூபணமாச்சா இல்லையா? நீங்கள் ஆதாரம் காட்டு ஒன்று ஒன்றா வரணும். நுஞ்சின்னா நுஞ்சியை முடிக்கணும். எப்படி முடிக்கணும்? நுஞ்சி 2 நூன் வந்தால் 1 நூனை எழுதாமல் இருப்பது தான் பழைய காலத்து எழுத்து முறை என்று இன்னார் சொல்லியிருக்கிறார் சொல்லி என்ன செய்யணும்? அதுக்கு ஆத்தண்டிக்கான ஆள் மூலமாக நீங்கள் காட்டுங்கிறோம். சொல்லிட்டோன்னு என்ன செய்றீங்க? முட்டையாக தான் சொல்கிறீங்க. எங்களுக்கு தேவை நுஞ்சியை சொல்லி காட்டி அதுக்கு இது பழைய காலத்து எழுத்து முறை அப்படி நீங்கள் சொல்ல வேண்டும். அதே மாதிரி எவ்வளவு தவ்வளவு தப்தவு தலுமவுன்னு போட்டிங்களே, இது எல்லாம் குரானில் இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தர்றாரு நீங்கள் தந்த பேப்பரில். இதுதான் பழைய காலத்தில் இருந்த முறை என்று இதை குறிப்பிட்டு காட்டி அந்த காலத்தில் இப்படி தான் எழுதுகிற முறை என்று சொல்லி யார் சொன்னார் நீங்கள் ஆதாரம் காட்டணுங்கிறோம். காட்டிட்டோன்னா நீங்கள் வாசித்ததுலேருந்து அந்த அர்த்தம் வரணுமே, வாசித்ததுலேருந்து இந்த கருத்து வரணுமா இல்லையா? அதனால் இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலை? அதை வந்து நிரூபிக்கவில்லை என்பது திட்டவட்டமாக சொல்லிக்கிறோம். அது மாதிரி நீங்கள் சமூகத்தை கேட்டதுனால சமூகத்துக்கும் சொல்லுங்கள். அது மாதிரி எஷாவுக்கு கேட்டோம், அதுக்கு சொல்லுங்கள். வராய் ஹிஜாப்னு 2 இடத்துல குரானில் வருது. ஒரு வராய் ஹிஜாபில் வந்து ஹம்சாவுக்கு பிறகு ஏ இல்லை, இன்னொரு வராய் ஹிஜாபில் வந்து ஹம்சாவுக்கு பிறகு ஏ இருக்குது. இது ஏன்னு கேட்டோம். அறவே வாய் திறக்காத விஷயங்களும் நான் சுட்டி காட்டுறேன். அறவே இதுக்கெல்லாம் வாயை திறக்க காணாம். ஒரு விஷயத்துக்கு வாய் பதில் இல்லை என்றால் கூட பிழை இருக்கிற நிரூபணம் ஆகிவிடும். நாங்கள் 100 சொல்கிறோம், 90க்கு நீங்கள் ஆன்சர்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஆன்சர் ஏற்றுக்கல இருக்கட்டும். ஆனால் 90 சொல்லிட்டீங்கன்னு வைங்க, 10க்கு சொல்லலை என்று சொன்னால் 10 பிழை நிரூபணமாகிவிட்டது. ஒரு பிழை நிரூபணமானாலும் எழுத்து பிழை நிரூபணமாகிவிடும். ஒன்றும் பாக்கியாக நீங்கள் வாயை திறக்காமல் இருந்தால் கூட குரானில் எழுத்து பிழை என்கிற ஒரு விஷயம் நிரூபணமாகிவிடும். நாங்கள் 10 பிழை என்று சொன்னது தான் தப்பு ஆகலை. 10 பிழை நீங்கள் சொன்னது தப்பு என்று சொல்லலாமே தவிர எந்த தலைப்பில் வாதம் பண்ணுறோமோ அந்த தலைப்பை நிரூபிக்கிறதுக்கு உதவாது. அனைத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆதாரத்தோட சான்றோட பழைய எழுத்து முறையில் இருக்குது என்கிற விவரத்தோட எங்களுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணும். அடுத்ததாக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த சிமாக்க சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, அவர் வந்து நெஞ்சில் கை கட்டுறதை வந்து நின்றுக்கிட்டு மூத்திரம் பெஞ்சார், அவரை வச்சு எடுத்துக்கலாமாங்கிறாங்க. எடுத்துக்கிட்டா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேவைக்கு ஒரு நேரத்தில் அத்தா சுபாத்த கோமின் இப்போ பால காயிமன், ரசூல்லா ஒரு குப்பை மேட்டுக்கு வந்தாங்க, நின்று சிறுநீர் கழித்தார்னு ஹதீஸ் இருக்கிறது. அது மாதிரி ஒரு நிலையை ஒருத்தர் சந்திக்கும் போது நின்று சிறுநீர் கழிப்பார். சிமாக்கு அது மாதிரி நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த சுண்ணத்தின் அடிப்படையில் அவர் செஞ்சிருப்பார். மார்க்கத்து தடுக்கப்பட்டது பொய்யன் பித்தலாடக்காரன் ஹப்ஸை சொல்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக இதை கொண்டா நிப்பாட்டுறாரு. அதுக்காக எப்படி சிமாக்க தள்ளுவாங்க? எப்படி தள்ள முடியும்? நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததை பார்த்தால் அதுக்காக ஒரு அறிவிப்பால் தள்ளிடலாமா? அது ஹதீஸில் உண்டா இல்லையா? பெரும்பாலும் ரசூலுல்லா உட்கார்ந்து சிறுநீர் கழித்தாலும் சில நேரங்களில் நின்று சிறுநீர் கழித்தார்கள். அந்த மாதிரி நிலைக்கு நம்ம ஆளாகும்போது செஞ்சால் தப்பு இல்லை. அதே வழக்கமாக இருந்தால் அதுதான் நம்ம ஒரு பேணுதல் குறைவு நம்மளால் சொல்லலாம். அது கூட இது ஆதாரமாக வச்சு எப்பவும் நின்றுக்கிட்டு கழிச்சா கூட ஒருத்தனுக்கு குறை சொல்ல முடியாது நீங்கள் சட்டப்படி அதனால நான் என்ன ஒரு நிமிஷம் இருக்கா, அதனால ஹப்ஸு என்பவருக்கு நாங்கள் சொன்ன விமர்சனம் என்ன, சிமாக்கு நீங்கள் சொன்ன விமர்சனம் என்ன? எதுக்காக இவர் தள்ளனு சிமாக்க? இதனால் நெஞ்சில் கை கட்டுறது தள்ளனுங்கிறீங்க. அடுத்ததாக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இது அகதல்லாஹு எல்லாத்தையும் கலந்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. இது அகதல்லாஹு மீசாக்க நபின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. நபிமார்கள்ட்ட அல்லாஹ் வந்து உடன்படிக்கை எடுத்தான். இந்த வசனத்தில் வந்து காதியானிகளுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இவங்க வந்து விளக்க குறிப்பு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மூடலாக அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன செய்யணும்னா, நாங்கள் என்ன பாயிண்ட் எழுதியிருக்கிறோம், என்ன சொன்னோங்கிறத எடுத்து வச்சு விளக்குங்க, அதையே பைசல் பண்ணுவோம். ஏற்கனவே பிஜேக்கு தமிழாக்கத்தில் தவறுகளான்ற தலைப்பில் விவாதிக்க வந்தீங்க, அதில் கேட்டதுக்கெல்லாம் அக்குவேர் அணிவார தெளிவுபடுத்திட்டோம். புதுசாக ஒன்று போய் சொல்கிறீங்களா? விளக்கி சொல்லுங்கள். நுஞ்சிக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம காலையிலேயே நுஞ்சி என்பதற்கு தெளிவாக 2 விளக்கத்தை சொன்னோம். அது மறுபடியும் சொல்கிறோம்.
அதுக்கு முன்னாடி நுஞ்சியை நீங்கள் சரியாக முழுமையாக விளங்கணும் என்பதற்காக ஒரு சிறிய சட்டத்தை ஆரம்பித்து சொல்கிறேன். இப்போ யூஹையின்னு இருக்குது இல்லை, யூஹையி என்பதில் வந்து 2 யா இருக்குது, அதில் 2வது யா சுக்குன் பெற்று இருக்குது. எனவே சுக்குன் பெற்ற ஒரே இனத்தை சார்ந்த 2 எழுத்து அடுத்தடுத்து வந்து 2வது எழுத்து சுக்குன் பெற்றிருக்கின்ற பொழுது அந்த 2வது யாவை நீக்கிடுறாங்க, விட்டுறாங்க. விட்டுட்டு யுஹையின்னு எழுதுவாங்க. படிக்கும்போது யுஹையின்னு படிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். உடனே அதுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க? அப்படி சொன்னீங்களா? யுஹு ஈக்கும்ட்டு வருதே, யுஹு ஈக்கும் என்பதில் வந்து 2 யா தானே, அதில் 2வது யா ரெண்டு ஒரே இனம் தானே, 2வது யா சுக்குன் பெற்று இருக்குதே, அங்கே மட்டும் ஏன் விடுபடலை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் தெளிவாக சொன்னேன், நான் எதை எழுதி போட்டேன்? யுஹு ஈக்கும் என்பதை எழுதி போட்டேனா, யுஹு ஈ என்பதை எழுதி போட்டேனா அப்படின்னு சொல்லி. சட்டமும் தெளிவாக இருக்குது. நான் சட்டத்தை படிக்கிறேங்க, கேளுங்க. அதாவது இத்துக்காண்டே சொல்கிறாங்க, யாவை எங்கே போக்கணும் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லும்போது, துஹதஃபுல் யா மா மிஸ்லிஹா, யா வந்து அது போன்ற எழுத்துடன் சேர்ந்து வருகின்ற பொழுது அதை போக்கப்பட வேண்டும். உதாரணமாக வலியுன், அதில் 2 யா சேருது, 2 யா சேருது, 2 யா சேர்ற காரணத்தினால அதில் 2வது யா விட்டுருவாங்க. இப்படி எந்தெந்த ஒரே இனத்தை சார்ந்த 2 எழுத்து வருது, அதில் 2வது எழுத்து என்ன இருக்குது? சுக்குன் பெற்று இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, விடுறாங்க. இப்படி விட்டுக்கிட்டே வராங்க. சில நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, கேட்டால் நம்ம சொல்லுவோம். அதில் யுஹி என்பதும் வருதுங்க. அந்த யுஹி என்பதும் 2 எழுத்து ஒரே மாதிரி இருக்குது, 2வது எழுத்து சுக்குன் பெற்று இருக்குது, எனவே விட்டறணும் அப்படின்னு வருது. அதில் இஸ்திஸ்னா பண்ணுறாங்க, அதாவது விதிவிலக்கு சொல்கிறாங்க. யுஹி என்பது மஅலமீரின், அது லமீருடன் சேர்ந்து வந்தால் யாவை போக்க மாட்டாங்க. யுஹி மஅலமீரின், லமீருடன் சேர்ந்து வந்தால் அங்கே யாவை போக்க மாட்டாங்க. சட்டம் இருக்குதுங்க. இத்துக்கான்ல 2ஆம் பாகத்தில் 472ஆம் பக்கத்தில் இருக்குது. யுஹு ஈக்கும்னு நீங்கள் போட்டீங்களா, அதில் யுஹி என்பது லமீருடன் பிரதிப்பெயர் சொல்லுடன் சேர்ந்து வரனால அங்கே அந்த 2வது யாவை என்ன செய்யலை? போக்கலை. சட்டத்தை சொல்லிட்டோமா? அடுத்து இன்னொன்று சொல்கிறேன், கேளுங்க. இப்போ தாவூதுன்னு இருக்கு, இதுலேருந்து என்ன விளங்குது? ஒரே இனத்தை சார்ந்த 2 எழுத்து அடுத்தடுத்து வந்து அதில் 2வது எழுத்து சுக்குன் பெற்றிருந்தால் போக்குறது கத்துபத்தில் ஊழாக நடைமுறைன்னு புரியுதா இல்லையா? தாவூதுன்னு வருது. நான் காலையில் விளக்கமும் சொன்னேன். தாவூதுன்னு வருத 2 வாவு வருது, ஒரே இனத்தை சார்ந்தது, 2வது எழுத்து சுக்குன் பெற்று இருக்கும். 2வது எழுத்து சுக்குன் பெற்றனால வாவை நீக்கிடுறாங்க. குரானில் எத்தனை இடத்தில் தாவூது என்று வருகிறதோ எல்லா இடத்துலையும் வாவை நீக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க? சட்டம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை ஒரு காய்தாவை சொன்னாங்கன்னா அதில் இருந்து நம்ம சட்டத்தை புரியுறது இலகுவான விஷயம் தானாங்க. எல்லாத்தையுமே சொல்கிறது. தாவூது என்பதும் அதே அமைப்பில் உள்ளது தான், நுஞ்சி என்பதும் அதே அமைப்பில் உள்ளது தான், நுஞ்சி என்பதும் அதே அமைப்பில் உள்ளது தான். எனவே தான் இந்த அரபு பிரிண்டில் வந்து கடைசியாக வந்து இந்த சின்ன நுஞ்சியில் ஏன் போட்டேன் என்பதுக்கு காரணம் சொல்லும்போது, அதையும் காலையில் படித்தேன். வல் ஹுரூஃபு ஸகீரத்து ததுல்லு அலா அயானில் ஹுரூஃபில் மத்ரூகா ஃபி ஹத்தில் மசாஹிஃபில் உஸ்மானியா மா உஜூபின் நுத்துகி பிஹா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹத்து முசஹஃபில் வந்து உஸ்மானியாவுடைய முசஹஃபில் வந்து சில எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கும், அதுக்கு மேலே சின்ன எழுத்து வச்சுருப்போம். அது ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை வாசிக்கணும் என்று போட்டு தாவூது அதை கொண்டு வராங்க. அங்கே நம்ம தாவூதுன்னு தான் இருக்கும், தாவூதுன்னு படிக்கணும். யுஹு ஈன்னு படிக்கணும், மேலே ஒரு சின்ன யா போட்டிருப்பாங்க. அதே போல் நுஞ்சி அதே பட்டியலில் தான் கொண்டு வராங்க. யுஹி என்ற பட்டியலில் தான் நுஞ்சி என்பதையும் கொண்டு வராங்க, யுஹி என்ற பட்டியலில் தான் தாவூது என்பதையும் கொண்டு வராங்க. ஒரு சின்ன விளக்கத்தை சொன்னால் அதிலிருந்து சட்டத்தை நம்ம விளங்க முடியாதாங்க. அப்போ ஒரே இனத்தை சார்ந்த 2 எழுத்து அடுத்தடுத்து வருது, அடுத்தடுத்து வருகின்ற பொழுது 2வது யா சுக்குன் பெற்றிருந்தால் அதை விடுவது சட்டம் இருக்கிறது. விதிவிலக்கு என்ன அதையும் நான் சட்டத்தை சொல்லியிருக்கிறேன். சரி, நுஞ்சியில் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. நன்சகு நுன்சிஹா இல்லை நன்சி பண்ணஹு. இங்கே நன்சகு நுஞ்சியில் 2 நூன் இருக்குது, 2வது நூன் சுக்குன் பெற்று இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? எழுத்து முறை பழைய எழுத்து முறை விடணும், விட்டுட்டாங்க. நுஜி மாடல் எழுத்து முறை அப்படி இருக்கும், சுக்கு சின்ன நூன் போட்டிருப்பாங்க, நுஞ்சின்னு படிக்கணும். இப்போ அதே மாதிரி நன்சகில் 2 நூன் சேருது இல்லை, அப்போ 2வது நூன் சுக்குன் பெற்றிருக்கா என்ன? அந்த 2வது நூனை என்ன செஞ்சு எழுதணும்? விட்டு எழுதணும். அப்படி தானே? அப்படி அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி தான் நுன்சிகாலையும் 2வது நூனை விட்டு எழுதணும், நன்சி பண்ணஹு 2வது நூனை விட்டு எழுதணும். ஏன் எழுதியிருக்கிறாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கும் நம்ம வந்து விளங்கும் விதத்தில் காலையில் பதில் சொன்னோம். நுஞ்சி என்பதில் வந்து அந்த நூனை விட்டு எழுதியிருக்காங்களா என்னங்க? நுஞ்சி என்பதில் நூனை விட்டு எழுதியிருக்காங்களா என்ன? நூனை விட்டு எழுதினதுக்கு வந்து சட்ட முறையும் இருக்கிறது. மட்டுமல்ல, இன்னொரு முறையும் கவனிங்க. ஹப்ஸுடைய கிராத்தில் வந்து நுஞ்சி என்று தான் இருக்கிறது. ஹப்ஸ் ரலியல்லாஹுடைய கிராத் அல்லாததில்
நுஜி என்றும் இருக்கிறது. அந்த இரண்டையும் விளக்குவதற்கு அங்க 2 விளக்கமும் இருக்கிறது என்று சொன்னேன். இப்போ நன்சகு நுன்சிஹாலி நன்சி பண்ணகு, இங்க சட்ட முறை என்ன, கத்துபத்துருவாள் சட்ட முறை என்ன, 2வது நூனை போக்கணுங்க. இங்க 2வது நூனை போக்கி எழுதணும்னு வைங்க, சட்ட முறையை பேணி போக்கி எழுதணும்னு வைங்க. இப்போ இந்த இடத்துல 2 கிராத் இருக்கிறதா என்ற பிரச்சனை வரும். நுஜியில 2 கிராத் இருக்கிறது, அதை சுட்டி காட்டுவதற்காக என்ன செஞ்சாங்க, அப்படி எழுதுனாங்க. இங்க 2வது நூனை போக்கி எழுதிட்டேன்னு சொன்னா அப்போ வேறு கிராத்தும் இருக்கிறதோ, நுஜி என்று ஒரு கிராத் இருந்ததே போல இங்க நன்சகன் இருக்க நசகன் ஒரு கிராத் இருக்கிறதோ என்று தப்பா வழங்கிடக்கூடாது மக்கள். நுன்சிகான் இருக்குது, அதை நூனை போக்கிட்டு நுசிகான் எழுதிடக்கூடாது, அது அப்படி ஒரு கிராத் இருக்கிறது என்று மக்கள் தப்பா வழங்கிடக்கூடாது. இல்லை நன்சி பண்ண கூட 2வது நூனை உள்ள நூனை போக்கிட்டேன்னு சொன்னா அப்போ நசிஃபஹு என்று கிராத் இருக்கிறது என்று மக்கள் தவற வழங்கிடக்கூடாது. அப்போ மக்கள் சரியான இடத்துல சரியாக விளங்கணும் என்பதற்காக வேண்டி சட்டத்தையும் பேணிருக்கின்றார்கள், அதே சமயத்தில் கிராத்தையும் பேணிருக்கின்றார்கள். சில இடங்கள்ல சில அவசிய காரியத்திற்காக வேண்டி சட்ட அமைப்பை மாற்றி எழுவதும் நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா? இப்ப இது கிராத் விஷயம். எனவே நுஜி என்றும் கிராத் இருக்கிறது, நுஞ்சி என்றும் கிராத் இருக்கிறது. அங்க சட்டத்தை பேணா பிரச்சனை இல்லை. ஆனா நன்சகல நுன்சிகால இல்ல நன்சி பண்ண கூட அதே சட்டத்தை பேணணும் அப்படின்னு சொன்னா அப்போ கிராத்தை தவறாக ஓதிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த இடத்துல தெளிவான முறையில எங்கள் சஹாபாக்கள் ரொம்ப கவனமாக இந்த இடத்துல இஸ்திஸ்னா விதிவிலக்கு என்கிற அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு கவனமாக சஹாபாக்கள் குர்ஆனை எழுதியிருக்கிறாங்க. நீங்க என்னன்னா சஹாபாக்கள் கவனமே இல்லாமல் எழுதியிருக்கிறாங்க, தப்பா எழுதியிருக்காங்கன்னு சொல்றீங்க. அடுத்து என்ன சொன்னீங்க, நாங்க சொன்னோம் எழுத்துப்பட குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றீங்களா, தவறு அப்படின்னு சொல்லி. முஸஹாஃபே உஸ்மான்ல தப்புனா எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? முஸஹாஃபே உஸ்மான்ல தப்புனா கிடையாது, அந்த முஸஹாஃபே உஸ்மான்ல இருந்து பிரதி எடுத்தாங்கல்ல, அந்த பிரதி எடுத்தது தான் தப்பு இருக்குது. சஹாபாக்கள் எழுதினாங்கல்ல, அந்த மூலத்துல தப்பு இருக்குன்னு யாரு சொன்னா? நுஜி என்று சஹாபிகளா எழுதினாங்க, ஆதாரம் தர முடியுமா கேட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், சஹாபாக்கள் என்ன எழுதினார்களோ அதைத்தான் அப்படியே பிரதி எடுத்தவர்களும் எழுதினாங்க. எபு சுத்துன்னு இருக்குங்க, எபு சுத்து என்று இன்னைக்கு உள்ள நம்ம குர்ஆன் கையில் வச்சிருக்கோமா, அந்த குர்ஆன்லையும் சாது வச்சு தான் எழுதியிருக்கும். எபு சுத்துன்னு இருக்குதா, மூலப்பிரதியை பாருங்க, மூலப்பிரதிலையும் சாது வச்சு இருக்கும் பாருங்க. அப்போ மூலப்பிரதியில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் பிரதி எடுத்தவர்கள் எடுத்திருக்கிறாங்க. லாக்கின்னவை பாருங்க, லாக்கின்ன இப்ப தப்பு 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 நிறைய சொன்னாங்க, லாக்கின்ன நிறைய தவறு தவறுன்னு சொன்னாங்க. லாக்கின்ன என்பதை மூலப்பிரதியில் எப்படி எழுதிருக்கு பாருங்க, அலிஃப் இருக்குதா, அதைத்தான் இன்னைக்கு நம்மளும் எடுத்திருக்கிறோம். நுஜி என்பது சஹாபிகளா எழுதினாங்க, எப்படி நீங்க சொன்னீங்க ஆதாரம் தாங்கன்னாங்க. நுஜி என்பதும் நுஞ்சி என்பதும் மூலப்பிரதியில 2வது நூன் விடுபட்டு தான் இருக்குது. நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. நாங்க உதாரணத்துக்கு சாம்பிள் காட்டிட்டோம், உதாரணத்துக்கு மூலப்பிரதியை வச்சே சாம்பிள் காட்டிட்டோம். இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து இன்னும் என்ன கேட்டா, ஃபமால் இல்லதீன கஃபரு, ஃபமால் இல்லதீன அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஃபமால் இல்லதீன என்பதில் குர்ஆன்ல இந்த லாம் இருக்குது இல்ல, லில்லதீன, அந்த லாமுக்கு அதற்கு இதற்கு எதிரோடு சேர்த்து அந்த அர்த்தம் வரும். லஹு லில்லதீன, லில்லதீன அவர்களுக்கு, இந்த மாதிரி அர்த்தம் வரும். இப்போ இந்த லாமும் குர்ஆன்ல ஒரு இடத்துல பிரிஞ்சதா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு இடத்துல பிரியலைங்க, 4 இடத்தில் பிரிந்து வந்திருக்கிறது. நல்லா கவனிக்கணும், குர்ஆன்ல 4 இடங்கள்ல அந்த லாமு பிரிஞ்சு வருதுங்க. ஃபமாலி ஹாஉலா இல் கௌமி லா யகாதுன யஃப்கஹூன ஹதீஸா என்கிற வசனத்துல, சூரத்து நிசா 78வது வசனம், ஃபமா லி ஹாஉலா இல் கௌமி என்று லாம சேர்த்தானே எழுதணும். அங்க லாம பிரித்து ஃபமாலி ஹாஉலா இல் கௌமி, அங்கேயும் லாமு பிரிஞ்சு வருது. அதே போல மாலி ஹாதல் கிதாபி லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹசாஹா, அங்கேயும் பாருங்க மா லி ஹாதல் கிதாபின்னு தான் எழுதணும். ஆனா மாலி ஹாதல் கிதாபி லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் குர்ஆன் எழுதியிருப்பாங்க. அதே போல இவங்க இப்போ கேட்குறாங்கல்ல கேள்வி, ஒகாலு மாலி ஹாதர் ரசூலி யாக்குலு தாம, இதுவும் குர்ஆன்ல வருதுங்க. மா லிஹாதர் ரசூலி யாக்குலு தாமன் சேர்த்து வரணும். ஆனா மாலி ஹாதர் ரசூலி யகுலு தாம லாம பிரிச்சிருப்பாங்க. அதே மாடல்ல ஃபமா லில்லதீன கஃபரு கிபலக முஹ்திஈன் குர்ஆன்ல வருதுங்க. ஃபமா லில்லதீன அசல்ல லாம் அந்த அல்லதீனோட சேர்ந்து வரணும். அல்லதீனோட சேர்ந்து வரும்போது அல்லதீன் அலிஃபு விழுந்துரும். அந்த அல்லதீனை விட்டு லாமு பிரிஞ்சிருச்சே, இப்போ அல்லதீன் அலிஃபு வந்துடும். சரி, இப்போ லாமு பிரிஞ்சுட்டா என்ன, ஃபமாலி அல்லதீன இப்படி பிரித்து எழுதுறதுக்கு விளக்குறேன். இப்படி எழுதியிருக்காங்க, ஒரே ஒரு இடத்துல விட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ 4 இடங்கள்ல லாம பிரிச்சு
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இந்த தலைப்பிலான விவாதத்தில் இதுதான் கடைசி அமர்வு எங்களுக்கு. அடுத்து தொகுப்புரை தான், புது வாதங்கள் வைக்கக்கூடாது. இது வரைக்கும் நடந்ததை தொகுத்து சொல்கிற ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது. இது கடைசி அமர்வு. இதில் நாம் பல பிழைகளை சுட்டி காட்டியிருக்கிறோம். அதில் இப்போ நுஞ்சிய ஒரு விஷயம் தெளிவாக புரியறதுக்கு இந்த நுஞ்சி ஒன்று போதும். இப்போ நுஞ்சி என்பது நாங்கள் அது ஒரு எழுத்து முறை இல்லை, இது பிழை தான், நுஜின்னு எழுதியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நூன் 2 நூன் ரெண்டாவது நூனுக்கு சுக்குன் வந்தால் அந்த ரெண்டாவது நூனை எழுதக்கூடாது, அது பழைய காலத்து எழுத்து முறைன்ட்டாங்க. இதுதான் முறையாக இருந்தால் நுண் சி நுண் 2 நூன் வருதா, சுக்குன் வருதா ரெண்டாவது நூனுக்கு, நுண் சிலை நுசின்னு தான் எழுதணும் இந்த சட்டப்படி. ஆனால் குரானில் நுண் சீனை எழுதி இருக்குது. மா நன் சஹு நன் 2 நூன் இருக்குது, ரெண்டாவதுக்கு சுக்குன் இருக்குது. ஆனால் 2 நூன் நசகுண்டு இல்லை, நன் சகுண்டு இருக்குது, நசகுண்டு இல்லை. அது மாதிரி இல்லை, நன்சி பண்ண நன் 2 இருக்குது. ரூலு எழுதுகிற வீதம் அந்த காலத்தில் அதுதான் என்றால் இந்த 3 இடத்துலையும் ஏன் அப்படி எழுதலை? நுஞ்சியில் மட்டும் ஏன் நூன் போணுச்சு? இது நம்ம கேள்வி. அதுக்கு என்ன செய்கிறாங்க? அதுக்குரிய ஆதாரத்தையும் காட்டலை, கிராமரெல்லாம் காட்டக்கணா, சட்டத்தில் இருந்துச்சு பழைய காலத்து எழுத்து முறையெல்லாம் காட்டலை. இதை சொல்கிறதுக்கு பதில் சொன்னால் யுகியை நம்ம வைக்கவே இல்லை, அவராக வச்சுக்கிட்டு வர வளர்க்குறாரு. யுகியிலையும் கேட்டோம், கும்பலாம் கேட்டோம். ஆனால் யுகியை வைத்து கொண்டு அதை போட்டு நம்ம சொல்லாததும் வைக்காத விஷயத்தை விளக்குனார். நுஞ்சிக்கு விளக்காமல் எப்படி சமாளித்து தள்ளிக்கிட்டு போகிறதுன்னு நேரம் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணிட்டார் யோசிச்சு பார்த்துட்டு, நுஞ்சில் ஏன் எழுத்தாங்கன்னா நுஜின்னு ஒருத்தர் ஓதிருக்காருல்ல, அந்த கிராத்தை காட்டுறதுக்கு தான் எழுதிட்டாங்கன்ட்டார். நுன்சியில் போய் ஒரு நூனை போய்கிட்டாங்கன்னா நுசின்னு ஒரு கிராத்து இருக்குன்னு விளங்கிடுவாங்கல்ல, அதனால் அங்கே போக்கலை. அப்போன்னா பின்னாடி தான் அந்த விளையாட்டு பண்ணிங்கன்னு விளங்குதில்ல. கிராத்தை பார்த்துட்டு எழுதுறா இருந்தா, கத்தபத்துல் ஊழாவில் இருந்தால் கிராத்தை ஏன் போய் பார்க்குறாங்க? எழுத்து சட்டத்தில் இருந்தால் ஏன் அதை போய் பார்க்குறாங்க? சட்டமே அதான் இருந்தால் நுசிஹா நசகு நசி பண்ணகுன்னு எழுதிட்டு போயிட வேண்டியதானே. இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னொரு கிராத்து இருக்க காட்டுறதுக்கு தான் எழுதணுன்னா பின்னாடி எழுதிருக்கீங்க. இப்போ இன்னொரு கிராத்து இருக்கிறத காட்டுறதுக்காக வேண்டி நீங்கள் இப்போ எழுதுனீங்கன்னா பழைய காலத்தில் இல்லை, நீங்கள் கிராத்தை காட்டுறதுக்கு செஞ்ச விளையாட்டு இது பிழை. அப்போ இதை விட ஒரு எழுத்து பிழை நிரூபிக்க இயலுமா? சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் நுஞ்சிக்கு அவங்க சட்டத்தையும் காட்டலை, அப்படி எந்த ஒரு இபாரத்தை வாச்சி அதை நிரூபிச்சும் காட்டலை. அவங்க சொன்ன சமாளிப்பை என்ன செய்யுது, சட்டத்திலையும் இருக்குது ஆனால் சட்டத்திலையும் இல்லை என்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சந்தேகத்துக்கு இடமா எல்லாம் நினைச்சிட்டான், அவர்கள் வாயினாலேயே அந்த நுஞ்சி என்று நுஜின்னு எழுதுனது பிழைதான், சட்டத்திலையும் இல்லை, கிராத்துக்கு வேண்டி நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். இன்னொருத்தர் நுஜின்னு ஓதினார்ல, அதை காட்டுறதுக்காக வேண்டி நூனை தூக்கி விட்டுட்டோம். அப்படின்னா ஒருத்தன் கிராத்து ஓதுனதுக்காக தூக்கி விடுற வேலையை செஞ்சுருக்கீல்ல, அது மொழியில் இல்லாத ஒரு வேலை தானே, பழைய எழுத்து முறையை வச்சு நீங்கள் செய்யலையில, அது நிரூபணம் ஆயிடுச்சு. அடுத்து ஃபமால் இல்லதினக்கு இப்போ செஞ்சாங்க. ஒரே மாதிரி யுகிக்கு பேசக்கூடாது, யுகியை கும்மை கொண்டாந்து காட்டுறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் ஃபமால் இல்லதினான்னு கேட்டால் ஃபமால் இல்லதினையில் காட்டினே, ஃபமால் இல்லதினன்னு நான் கேட்டிருக்கிறேன். ஃபமால் இல்லதீன இந்த இல்லதீன குரானில் எத்தனை இடத்துல வந்திருக்குன்னு காட்டுறேன். அத்தனை இல்லதீன உலையும் அலிஃபு இல்லாமல் இல்லதீனன்று சேர்த்து எழுதியிருக்குது. ஒரு இல்லதீன உள்ள அழிவு போட்டிருக்கு என்று சொன்னால் அவர் அதில் மட்டுமா பிழையை விட்டுருக்குறோம்? ஃபமாலி ஹாவுலாயில் கௌமி அங்கேயும் தான் விட்டுருக்குறோம், மாலி ஹாதல் கித்தாப் அங்கேயும் தான் விட்டுருக்குறோம், மாலி ஹாதர் ரசூல் அங்கேயும் தான் விட்டுருக்குறோன்னு சொல்லி 4 பிழையை அடிஷனல் பண்ணுறாரே தவிர மாலி இல்லதீனவுக்கு பதில் இல்லை. சட்டம் இங்கே லில்லதீன உள்ள குறிப்பிட்ட இப்னு குத்தைபா இதை பிழைண்டார, அதை எடுத்தே காட்டணுமே, தந்தமே பிரிண்ட விட்டு தந்தமே, இதுதான் விஷயம்ங்க. அப்போ அல்லாஹ் எப்படி பண்ணுறான்னு கேட்டால், இது எழுத்து பிழை இருக்குன்னு சொல்ல வந்த அவங்க வாயினாலே, இல்லைன்னு சொல்ல வந்த வாயினாலேயே எழுத்து பிழை நிரூபிச்சிட்டோம். சந்தேகத்துக்கு எல்லாம் நிரூபணமாகிவிட்டது. அப்போ இன்னும் பதில் சொல்லாத பட்டியலும் இருக்கிறது. சொன்னதுலேயே அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், மால் இல்லதீன விலையும் பிழை நிரூபணமாயிடுச்சு, நுஞ்சிலையும் நிரூபணம், சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, பிழை தான், கிராத்தை வச்சு தான் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு தகவல் ஜஸ்ட் புதுசாக ஒரு தகவல் சகோதரர் சொன்னார், அதையும் சொல்லிக்கிறேன். இந்த 756 சின்னதாக கண்ணுக்கு தெரியாமல் ஒரு விசிட்டிங் கார்டில் போட்டான், அதை போட்டுவிட்டு பிரிண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களேன்ட்டு ஜமாலி சாப்பு சொன்னார். அவரோட ஒரு விவாதம் பண்ணோம்ல,
அப்போ அவருக்கு எங்களுக்கும் கடித போக்குவரத்து இருந்துச்சுல்ல, அந்த கடித போக்குவரத்து கொண்டாந்து நம்ம சகோதரர் காட்டினார், இங்கே விவாதத்தில் இருக்கிற சகோதரர். அதில் பார்த்தா அவர் லெட்டர் பேர்லேயே 786 இருக்குது. அது ஜமாலி சாப்பு எங்களுக்கு எழுதின விவாதத்துக்கு அழைத்த லெட்டர் பேர்லேயே 786 பார் கீழே என்ன 92 போட்டு 786 கீழே பின்ன கணக்கு 92 போட்டு எழுதியிருக்கிறாங்க. விவாத காலத்தில் அது பிழைங்கிறாங்க. உங்களையெல்லாம் பிழையாக்கிட்டாங்க. தைரியமாக பேனர் போட்டிங்கல்ல, அதெல்லாம் பிழையாக்கி விட்டாங்க. அப்புறம் பார்த்தா என்ன செய்கிறாங்க, அவங்க லெட்டர் பேடில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லெட்டர் பேடை எழுதி தான் விவாதத்துக்கு வந்தாங்க. அப்போ 786ங்கிறதுல அந்த குர்ஆனோட விளையாடி இருப்பது நிரூபணமானதினால் அது யகூதி வேலை தான் என்று நாங்கள் சொன்னதுக்கு பதில் இல்லாத காரணத்தினால் பிழைன்னு இப்போ சொல்கிறாங்க. விளங்கிட்டீங்களா? யகூதி வேலை தான். அப்போ செய்து அந்த வரிசைக்கிறமே யகூதி எழுத்தில் உள்ளது தான். அலிஃப் பே தே தான் அரபி வரிசை. அலிஃப் பே ஜீம் தால் ஹேவாவு சே என்பது ஹிப்ரு வரிசை. ஹிப்ருல தான் அந்த அப்ஜத் ஹவ்வஸ்ங்கிறது அந்த வரிசையே ஹிப்ரு அலிஃப் பே ஆல்பபேட்டிக். அப்போ யூத விளையாட்டை கவனிச்சு அவன் போட்டு நம்பரை வச்சு அப்ஜத்து கணக்கை போட்டு செஞ்சீங்கிறதுக்கு பதில் இல்லைன்ற உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அது பிழை. நாங்கள் எழுத சொன்னோம், எழுத சொல்லலை. நீங்கள் எழுதி விட்டீங்களே, அடுத்தால எழுத சொல்லலைங்கிறீங்க. நீங்கள் எழுதி லெட்டர் பேட் கொடுத்துருக்குறீங்களே என்பதை நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம், அதையும் பதிவு செஞ்சிடறோம். அடுத்து என்னன்னு கேட்டால், அந்த பிழை சம்பந்தமாக நுஞ்சி சொல்லியிருக்கிறோமா, அது நிரூபிச்சிருச்சு. ஃபமாலி இல்லது நிரூபிச்சாச்சு. லாக்கின் அவ்வளோ சொன்னால் ஒன்று அக்குழுண்டு ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன்னுட்டீங்க. தேவையில்லாமல் இதுக்கு வைக்கிறீங்க. அது இல்லாமல் அழகாக சொல்லலாமே. தேவை உள்ள இடத்துக்கு வச்சதை நான் சொன்ன கிளிப்பை போட்டு காட்டுறீங்க. இன்னும் சொல்ல வேண்டியிருக்கு சொல்ல வேண்டியிருக்குன்றீங்க, ஒன்றும் சொல்ல காணாம். அப்புறம் அல் ஐக்கத்து 2 இடத்துல வச்சுட்டு ஒரு இடத்துல அலிஃபு இல்லாமல் சுக்குன் போட்ட லாமில் 2 இடத்துல அலிஃபு இல்லாமல் இல் ஐக்கத்துன்னு போட்டிருக்கிறீங்களா, அது ஏன்னு கேட்டோம். நப இல் முர்சலீன் என்ற இடத்துல நப ஈன்னு ஏன் போட்டீங்க, ஏன் போட்டிருக்கிறீங்க, அது பிழையா எழுதுனீங்கன்னு கேட்டோம். அதுக்கு பதில் இல்லை. அதே மாதிரி ஷெய்யுன் என்பதற்கு ஷாயின் உலா தக்குனலி ஷாயின் என்று ஏன் நீட்டி எழுதியிருக்கிறீங்க, அப்படி தான் ஷெய் என்பது எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டிருக்குதா அப்படின்றத கேட்டோம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலை. சமூதி என்பது பல இடங்களில் ஒரு மாதிரியாக எழுதப்பட்டு ஒரு சில இடங்களில் மாற்றி எழுதியிருக்கிறீங்களே, அது எந்த அடிப்படையில் எழுதுறீங்க, அது சரிண்டா இது பிழை, இது சரிண்டா அது பிழைன்னு ஆகுமே. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஒரே மாதிரி சமூத எழுதினா பரவாயில்லை. சமூதங்கிற இடத்துல சில இடத்துல சமூத, சில இடத்துல சமூதா அப்படி குர்ஆனில் எழுதப்பட்டிருந்தா எது பழங்காலத்து எழுத்து முறை, அது பழங்காலத்து எழுத்து முறைனா இது பிழை தானே, இது பழங்காலத்தில் முறை அது பிழை தானே. ஏதோ ஒன்று பிழை நிரூபணம் ஆகுதா இல்லையா? அதெல்லாம் வலிமையான ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யலை, அது கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லலை. லோஃபா சுரக்கா நபுலுவ இதுக்கெல்லாம் என்னஞ்சாங்க ஒரு பதில்னு சிலதை சொன்னாங்க. அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தகவலாக தான் இருக்கிறது, சட்டமாக இல்லை. இப்படி இத்தனை இடத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த கிதாபில் காட்டுறாங்களே தவிர இந்த மாதிரி எழுதக்கூடிய முறை பழங்கால சட்டத்தில் இருந்தது, அந்த சட்டப்படி தான் இது எழுதினார்கள் அப்படிங்கிற வாசகத்தை கொண்ட ஒரு விஷயத்தையும் நமக்கு பட்டியலில் அவங்க என்ன செய்யலை, தரலை. அப்போ குர்ஆனில் பிழை என்கிற அந்த எழுத்து பிழை, அல்லாஹ்வுடைய வேதத்தில் பிழை இல்லை. அவன் ஒளி வடிவில் இறக்கினான், ஒளி வடிவில் பாதுகாக்கிறான். நீங்கள் எவ்வளவு பிழை விட்டாலும் பிழையை நீக்கிவிட்டு சரியாக படிக்கும் அளவுக்கு அது உள்ளங்களில் அல்லாஹ் பாதுகாத்து சங்கிலி தொடராக பாதுகாத்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஒருத்தன் தப்பாக குர்ஆனை எழுதிட்டு ஒரு மனப்பாடம் செஞ்சவருக்கு முன்னாடி ஓதுனா அவன் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான். அந்த குர்ஆனை கோடான மூலப்பெருதிகள் உள்ளங்கள், மனித உள்ளங்கள் என்ற மூலப்பெருதிகள் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இந்த மாதிரி சொல்வது தான் யகூதிகள் கிறித்தவர்களுடைய வாயை அடைக்கும். இந்த பிழையை காட்டி குர்ஆனே பிழை எங்கள் வேதத்தை குறை சொல்கிறீங்களா, உங்கள் வேதத்தில் போட்டு பிழை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன பதிலை சொன்னால் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் சொன்ன பதில் சொன்னால் அது வாய் அடைக்க செய்யுமா? என்ன சொல்லுவீங்க, அதுவும் இருந்துச்சு இதுவும் இருந்துச்சு, அது வாசிப்போம் எழுத மாட்டோம் விட்டுருவோம்னு சொன்னால் அது உழப்பண்டு யாருக்கும் விளங்கிடுவான். அட எழுதும்போது இப்போ பல பேர் எழுதும்போது மாற்றி நம்பிக்கையான ஆளாக இருந்தாலும் செய்து சாப்பிட்ட நம்பிக்கையாக இருக்கட்டுமே, எழுத்து பிள்ளை வராதா? அட நம்பிக்கையான சகாபியே எழுதியிருக்கட்டுமே, எழுத்து பிள்ளை வராதா? மொழி வல்லுநரை எழுதட்டுமே, எழுத்து பிள்ளை வராதா? பிழை என்பது தெரியாமல் வருவது, கவனக்குறைவால் வருவது. அவருடைய திறமையையோ அவருடைய ஒழுக்கத்தை அது பாதிக்காது. ஆனால் திறமை இல்லைன்னா சொன்னாங்க இப்னு கல்துன் மாதிரியான ஆளுங்க, அதை கூட நாங்கள் சொல்லலை. நாங்களும் இன்னைக்கு எழுதணும்னா மாற்றிருந்தா சொல்கிறோம், மாற்றக்கூடாதுன்னு மாளிக்கும், நாங்களும் மாற்றக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். பிழைன்னு ஒத்துக்கிறோங்க, அப்படி இருக்கட்டும். தமிழகத்தில் எழுதியிருக்கிறோம், பல குர்ஆன் உண்டாயிடக்கூடாது, பிழையோடவே இருக்கட்டும், நம்ம ஓதுற கரெக்டாக ஓதுவோம் அப்படின்னு தான் நாங்களும் சொல்லி கொண்டிருக்கோம். தமிழகத்தில் எழுதியும் இருக்கிறோம், அழிச்சு திருத்துங்கன்னு சொல்லலை.
கர்த்தரின் பெயரால் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கு நாங்கள் இறைவனுக்கு கர்த்தர்னு சொல்லலாம்னு தான் நாங்கள் நம்புகிறோம், அதனால் போட்டிருக்கோம். ஏங்க வெளியில் கர்த்தர்னு சொன்னால் நசாராக்கள்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கர்த்தர்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வெளியில் வான் நோட்டீஸ் போடுறீங்க, ஒரு பிற மதத்தை சார்ந்தவங்க போய் படிக்கிறான்னு வச்சுக்கிறோங்க, என்ன இவங்கெல்லாம் பாய்மார்வலாக இருக்கிறாங்க, கர்த்தருடைய திருப்பெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இவங்களும் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நினைப்பாங்களா இல்லையா? முஸ்லீம்கள் எல்லாம் ஏகத்துவத்தில் இதாக இருப்பாங்க, இந்த விஷயத்தில் பிடிப்பாக இருப்பாங்க அப்படின்னு அறிஞ்சுக்கொள்ளுங்க. இதை பார்த்துட்டு இன்னும் முஸ்லீம்களும் எப்பயிலேருந்து இயேசுவை கர்த்தர் ஆக்கினாங்கன்னு நினைப்பாங்களா இல்லையா? இப்போ நாங்கள் அப்படி நினைக்கிறோம் சொன்னால் வால் நோட்டீஸில் ஓட்டுறது, அப்போ முஸ்லீம்களை தவறாகவும் நினைப்பாங்க. சரி, உங்கள் தப்சீல் என்ன செஞ்சுருக்கீங்க? பரிந்துரையை தா, நபிகளாரின் பரிந்துரையை தா என்று இறைவனிடம் கேட்பது தவறு என்று எழுதியிருக்கிறீங்க. முன்னால் அவுளியாக்கிட்ட கேட்கக்கூடாது தவறுன்னீங்க, இப்போ இறைவனிடமே கேட்பது தவறுன்னு இருக்கிறீங்க. கர்த்தரின் பெயராண்டு வேற போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கே போயிட்டீங்க நீங்கள்? அடுத்து இப்போ காஜானி விஷயத்தில் நம்ம சொன்னாங்க, என்னங்க காஜானுங்க, அதுக்கு பதிலாக ஒன்றும் சொல்லலை, முன்னால் படிக்கணும் பின்னால் படிக்கணும்னாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். விட ரொம்ப சிம்பிளாக போச்சு. அவங்க இது வரைக்கும் சொன்னால் இல்லை, அப்படி ஃபுசுலிகம், இப்படி அபியத்துல் பிஸ்தாமி, அப்படி இமாம் கசாலி எல்லாம் ஒன்றுமெல்லாம் போச்சு. ஏன் முன்னாலேயும் படிக்கணுமா பின்னாலும் படிக்கணுமா? அவ்வளோ அப்படி படிக்கலை, 2 வரையும் படித்தாங்களா, அவ்வளோ வைத்த வாதமே உடைப்பட்டு போயிட்டு அவ்வளோ உடைச்சிக்கிட்டான். அப்போ அதனால் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஆனாலும் கூட இதுவும் பாருங்கள், ஆரம்பத்தில் வச்சுருந்தா நம்ம ஆரம்பத்தில் வாசிக்க சொல்லுவோம். ஏன் அவருடைய வாக்கு மூலம் அப்படி தானே. நேற்று ஒன்று சொன்னோன்னே ஆரம்பத்தில் வாசிக்கட்டோம்ல, கடைசி வரைக்கும் வாசிக்கல, இன்னும் வாசிக்கலை இல்லை. இப்போ அதுக்கு அந்த நிலைன்னு சொன்னால் புதுசில் இருக்கும் என்ன ஆகுறது கதை. அப்படி வாசிக்க சொல்லிவிடவும் சொல்லி தான் கடைசியாக பார்த்து சொல்லிவிட்டு இனிமேல் நாங்கள் புதுசாலாம் வைக்கலை. ஏன் உங்களுடைய வாதப்படி நீங்கள் ஆரம்பத்திலேருந்து வாசிக்கணும். இப்போ நீங்கள் கொடுத்தீங்கல்ல, அதில் ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டுன்னு வரும். அதான் ஃபுசூஸ் பன்மை வார்த்தை, ஒவ்வொரு நபியின் பேரில் இருக்கும். எல்லாம் குரானை ஆயத்தை வச்சு தான் பேசிக்கிட்டே வருவார். நீங்கள் சொல்கிற மேட்ரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சம்பந்தம், அந்த ஃபஸ்ட்லேருந்து தான் எல்லாம் குரான் ஆயத்துக்கு, அதையெல்லாம் ஆரம்பத்திலே படிச்சுட்டு இதை நீங்கள் சொல்லியிருந்தா, நீங்கள் சொன்னீங்கல்ல அதுதான் நியாயம்ண்டு, அந்த நியாயத்தை நீங்கள் வெளிப்படுத்தியிருப்பீங்க. அப்படி ஏன் சொல்லலை? அங்கே மாயன் மூகமின் இருக்குது, அதாவது கற்பனைன்னு இருக்குது. நீங்கள் என்ன விந்து அப்படிலாம் அர்த்தம் வைக்கிறீங்க, எதை வேணால் அர்த்தம் வைக்கிறதா? அதனால தான் உங்களை வாசிக்க சொல்லுவோம் ஆரம்பத்தில் பிடிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் அதை வாசிக்கிறது அந்த 2 வரியும் மட்டும்தான். சரி, உங்களுடைய வாதப்படியே அது ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கிறேங்க. நானும் பார்த்துக்கிட்டே வர்றேங்க, இந்த நுஞ்சிலே நிற்கிறாங்க. நுஞ்சுக்கு அர்த்தம் என்ன தெரியுமில்ல? நான் பாதுகாப்போம்னு அர்த்தம். ஏன் தெரியுமா அதில் நிற்கிறாங்க? இந்த ஒன்றை வச்சாவது நம்ம பாதுகாக்கப்பட மாட்டோமா இந்த விவாதத்தில் அப்படிங்கிறதுனாலேயே அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதுக்கு யார் எத்தனை பேர் ஓதுறாங்கன்னு சொல்லிட்டோம். அதே அபு அம்பரை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் சொன்னீங்களா, அபு அம்பரு அவர் இன்னஹாதானிக்கு அழிப்பு வச்சு தப்புன்னு சொன்னாரே அப்படின்னாங்க. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. அதுபோல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சம்பந்தமானு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லிவிட்டாங்க. இவங்க சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ளலை, ஆனாலும் சொல்கிறோம் அப்படின்னாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னு இப்போ நமக்கு தெரியலை. சரி, ஒன்றும் பிரச்சனை இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், அபு அம்பரு சொல்லட்டும், ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அவங்களே சொல்லட்டும். நீங்கள் குர்ஆனை பார்க்க வேணாமா? அவங்க அலிஃப் எழுதப்பட்டிருக்கு தவறாகங்கிறாங்கல்ல. உங்கள்கிட்ட இருக்கிற குர்ஆன் நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே அலிஃப் எழுதப்பட்டிருக்கா இல்லையாண்டு? எங்கெங்க அலிஃப் எழுதப்பட்டிருக்கு? இல்லாத ஒன்றை சொல்கிறாங்கண்டா அது ஒன்றே போதுமே, அது ஒன்றும் இல்லாண்டு. அப்போ அவர்களும் தவறு நினைத்தார்கள். நீங்கள் இப்போ குர்ஆனில் பாருங்கள், நீங்கள் எடுத்து பார்க்க வேணாம். என்ன அதான் அலிஃப் வச்சு எழுதிருக்குங்கிறாங்களே பாருங்க, ஒரு குர்ஆன் எடுத்து பார்க்க வேணாமா? இல்லை, இல்லாத ஒன்றை எழுதியிருக்கிற தவறாகண்டு அபு அம்பரு சொல்கிறாரு, ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இதுலேருந்து அவங்க சொல்லலைன்னு வழங்கி போச்சாங்க. அதே போல் பாருங்கள், நம்ம சொன்னோம் அஃபையும் மாற்ற அப்படிங்கிறது சொன்னோம். நீங்கள் தவறாக எழுதப்பட்டிருக்குது, சரியாக எழுதணும் போட்டதையே தவறாக போட்டிருக்குறீங்க. அடித்தாங்க அப்படி நீங்கள் ஆய்வு செய்யலை, ஆய்வு செஞ்சு அப்படி தான் போட்டிருப்பீங்க அப்படி நம்ம சொன்னோம். இன்னொன்று பாருங்கள், அது கரெக்டாக பிழைந்து போடும்போது 19 தான் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் எழுதியிருக்கிற பார்த்தா விரிவுரையில் பஸ்தத்தன் எபுசுத்தெல்லாம் வருது. அப்படி பார்த்தா 20, 21 அதை விரிவுரையில் கொண்டு வந்துட்டு பிழைகள்ங்கிறத 19 நிப்பாட்டிருக்கீங்களே. இந்த 19க்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? உண்மையிலே நீங்கள் சொல்கிறதா இருந்தால் 21 போட்டிருக்க வேண்டியது தானே, 22 போட்டிருக்க வேண்டியது தானே. ஒரு முழுமையான எண்ணு தானே 20, ஏன் 19 நிப்பாட்டிங்க? இப்போ அதுக்கு என்னென்னு நம்ம காரணம் தெரியல. 7-8 பற்றி பேசுகிறீங்க. நான் எப்போவும் நான் சொல்லுங்க, இப்போ சென்னை விவாதம் சொன்னாங்கல்ல, அந்த சென்னை விவாதம்னு வரும்பொழுது அதுக்கு முன்னரே கூட பல்வேறு கேள்வி பதில்களில் 7-8 பற்றி என்கிட்ட எத்தனை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேட்டிருக்காங்க. எப்போதும் சொன்னோம் அது பிஸ்மில்லா ஆகாது.
அடையாளத்துக்காக போட்டிங்கன்னு சொன்னால் எத்தனை அடையாளம் இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். 15ஆம் நம்பரை ஒரு பேங்க்குக்கு போனால் ஒரு 15ஆம் நம்பர் கொடுப்பான். அதை 15 ஒரு ஆள் உடியாருவார். அந்த நம்பருடைய அடையாளம் அது. நீங்கள் எந்த நம்பரும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 786ங்கிறது இல்லை, 100 போட்டுக்கிறோங்க. நான் பிஸ்மில்லா சொன்னேன் 100 தான் அப்படிங்க போடுங்க. 786ங்கிறது அப்ஜெக்ட் கணக்கில் தான் போடணும். அதுக்கு ஒன்றும் சட்டம் கிடையாது, அப்படி போடவும் கிடையாது. இந்த விளக்கத்தையெல்லாம் முன்னாடி சொல்லி இருக்கிறோம், இந்த வாதத்திற்காக அல்ல. அதன் அடிப்படையில் நீங்கள் 786 மட்டும்தான் பார்த்தீங்களா, 92 போட்டிருக்கிறோம். எங்களுடைய லெட்டர் பேரில் 92 இருக்கும். அப்போ நாங்கள் வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லியிருக்கிறோம், செலவாத்தும் சொல்லியிருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு சங்கேத மொழி தானே தவிர 92 சொன்னாக்கா அது செலவாத்து ஆகாது, 786 சொன்னால் அது பிஸ்மில்லா ஆகாது. அது சென்னை வாதத்துக்கு முன்னரே எங்களுடைய நிலைப்பாடு அதுதான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தாக்கா, இப்போ இந்த நசாராக்களுக்கெல்லாம் இப்போ யாருக்கு நசாரா என்ன சொல்கிறான், ஷார்ட்டாக என்ன தெரியுமா சொல்கிறான், என்னங்க எங்கே தான் மாற்றப்பட்டு உங்கள் இது அப்படியே இருக்குது, அதனால் உண்மையான வேலை அதாங்கிறீங்க, என்னங்க அதெல்லாம் பிழை இருக்குதுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். தப்பாக எழுதிருக்குங்கிறான். ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறத பிழை இல்லை, உனக்கு அருமை வழி தெரியலப்பா, எங்கள் வேதம் அப்படி தான் அப்படி நிரூபித்து காட்டுவதா. ஆமாம் ஆமாம். இப்போ அவன் சொல்கிறான் எங்கள் வேதம் உங்கள் வேதம் என்னங்க வித்தியாசம், உங்கள்கிட்ட தப்புறீங்க எங்கள்கிட்ட தப்புறீங்க, முடிஞ்சு போச்சா. இது நசாராக்களுக்கு எனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, தப்புன்னு சொல்லி. இன்னொன்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா தவறுங்கிறாங்களே, ஒரு பதில் தாங்க. யார் சொன்னாலும், பாக்கில்லானி சொன்னாலும் சரி தான், இப்னு குல்தூம் சொன்னாலும் சரி தான், மாலிக் இமாம் சொன்னாலும் சரி தான், அஹமது இமாம், ஒரே பதில் தான். இது நான் சொல்லலை. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கூற்றை இத்கானில் இமாம் சுயத்திரமதை போட்டுட்டு என்ன விளக்கம் சொல்கிறாங்க தெரியுமா, இவங்கெல்லாம் அந்த அக்தவுன்னு சொல்கிறதெல்லாம் சிறந்த கிராஅத்தை விட்டுட்டு வேறு கிராத்தின் அடிப்படையில் எழுதி விட்டார்கள் என்பது தான், பிழை என்பதல்ல. அப்போ கிராத் இருக்கிறதா இருக்குது. புகார் முஸ்லிம் படித்து பாருங்களேன். நபிகள் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்களே 7 ஹருஃபின் வரையில் எங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, 7 ஹருஃபுகள். அதே போல தான் உமர் ரலியல்லாஹு ஒரு பிடிச்சிட்டு வராங்க, என்னங்க மாற்றி ஓதுறீங்க, நபிகள் ஸல்லல்லாஹு எனக்கு இப்படிலங்க ஓதி காட்டினாங்க, பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, சார் ஓதி காமிங்க, ஓதி காமிச்சார் அவர். கரெக்டாக தான் இருக்குது. உமர் ரலியல்லாஹு நீங்கள் ஓதுங்க, அவங்க வேறு விதமாக ஓதுனாங்க, இதுவும் கரெக்டு தான். இப்போ உமர் ரலியல்லாஹு மாறி எனக்கு என்னங்க அதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு, அது வித்தியாசம் வித்தியாசம். இப்போ தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு 7 வகைகளில் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. புகார் முஸ்லிம் இருக்கா இல்லையா, பாருங்க எல்லாத்தையும். நீங்க பார்க்கலங்கிறதால அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாமா. அதனால் எல்லாமே தெளிவாக இருக்கிறது. அது அஸ்ஹாபுல் ஐக்கத்துன்னு சொன்னாங்கல்ல, ஐக்கத்துங்கிறது லைக்கத்து என்றும் சொல்லப்பட்டது. இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, பார்த்துட்டு வந்து அழிவை காணாமங்கிறது. ஆனால் ஒரு தஃசீரில் போய் பார்ப்போமேன்னு பார்த்தீங்களா, லைக்கத் அந்த ஒரு இடத்தின் பெயர், அது லைக்கத்துன்னு சொல்லலாம், அதே போல் ஐக்கத்துன்னு சொல்லலாம். லைக்கத்துங்கிறவங்க அஸ்ஹாபு லைக்கத்துன்னு வாசிக்கிறாங்க, அப்படி இருக்கிறது. தஃசீர் ஜலானில் இருக்கிறது, போய் பாருங்க. யாராபுல் குர்ஆனில் இருக்குது, போய் பாருங்க. அதே போல் ஐக்கத்து அப்படின்னு இருக்கிறது, அவங்க அஸ்ஹாபுல் ஐக்கத்துங்கிறாங்க. ஆனால் புதுசாக ஒரு அழிவை போடல, ஏன் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறனால அப்படியே விட்டுட்டாங்க. சலாசில சமூக எல்லாம் கேட்டாங்களே, அதெல்லாம் குர்ஆனில் இருக்குது, ஏராபுல் குர்ஆன்லேயும் இருக்குது தெளிவாக. பொதுவாக அரபி மொழியில் முன்சரிஃபுண்டு இருக்குது, கைரு முன்சரிஃபுண்டு இருக்குது. அதெல்லாம் கைரு முன்சரிஃபாக உள்ளதையெல்லாம் முன்சரிஃபாகவும் வாசிக்கலாம். அஃஅல்ங்கிற அந்த வசல்ல வந்தால் அந்த முன்சரிஃபை தவிர வேறு எல்லாத்துக்கும் அப்படி செய்யலாம் என்று விளக்கம் இருக்கிறது. இது இலக்கண சட்டம், அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆனால் சமூதா பிழைந்து எழுதினவங்க காரணம் கேட்டாக்கா சொல்ல தெரியல, நீங்களே சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்களே காரணத்தை சொல்லி விளக்கம் சொல்லிவிட்டோம். மாலி என்பது 4 இடத்துல வரும்னு சொன்னேன். 4 இடத்துக்கும் வந்து ஒரே காரணம் தாங்க, எதை யாருடன் சேர்க்க வேண்டுமோ அவங்களுடன் சேர்க்காமல் பிரிச்சேர்றது. உதாரணத்துக்கு குர்ஆனில் வந்து குல்லும் மின் இந்தில்லா, இதை வந்து ஒயின் துசிபுஹும் ஹசனத்தன் யகூலு ஹாதிஹி மின் இந்தில்லா. பிரேக் இல்லை, அதனால் ஆரம்பிக்கிறது அப்படியே. பிரேக் இல்லை, முடிவுரைக்கு பிரேக் இல்லை. பிரேக் இல்லை, அதனால் ஆரம்பிக்கிறது அப்படியே. பிரேக் இல்லை, முடிவுரைக்கு பிரேக் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆனில் எழுத்தில் மனிதர்கள் எழுதிய எழுத்துகளில் பிழை இருக்கிறதா என்ற தலைப்பின் கீழே நம்ம விவாதித்து அல்லாஹ்வுடைய அருளால் அது சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் நம்ம நிரூபித்திருக்கிறோம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், இறுதியிலிருந்து நம்ம வர்றோம். இறுதியிலிருந்து இது வரைக்கும் சொன்ன தொகுத்து தான் வரும், புதுவாதம் வைக்க மாட்டோம். அதில் ரசூலுல்லா இறுதி நபிங்கிறதுக்கு மாற்றமாக நம்ம குர்ஆனில் எழுதிட்டோம்னு சொன்னார், வாதத்தை வைக்கவே இல்லை. இருந்தாலும் அந்த கருத்தை பதிச்சுட்டனால உங்களுக்கு அறிந்து கொள்ள ஆசையாக இருந்தால் என்னுடைய குர்ஆன் தமிழாக்கம் இருக்கிறது, அதில் 95வது குறிப்பில் அவர் சொன்ன விஷயம் இருக்கிறது.
நீங்கள் படித்து பாருங்கள். நான் சொன்ன விளக்கம் தான் காதியானிக்கு சம்மட்டி அடியாக இருக்கும். இவர்கள் சொன்ன விளக்கம் வந்து காதியானிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்பதை நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா வாதத்தில் வைக்காதனால சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல யாரும் சொல்லக்கூடாது. அடுத்ததாக வந்து மூலப்பெருதின்னு ஒன்று காட்டினாங்க. மூலப்பெருதி இது கிடையாது. இது என்னன்னு கேட்டால் மூலப்பெருதி எழுத்தின் ஸ்டைலில் எழுதப்பட்ட குர்ஆன் ஒரு சைடில் அதை எடுத்து வந்திருக்கிறாங்க. மூலப்பெருதி அல்ல, அது மாதிரி மொத்தமாக எழுதியிருக்கிறாங்க. மூலப்பெருதி இப்படி அதில் வந்து ஒரு லைன் கம்மியாக இருக்கும். மூலப்பெருதியில் அகலம், அதில் வந்து எழுத்துடைய அளவு குறைவாக இருக்கும். இதில் நீளமாக கூடுதலாக இருக்குது. இந்த 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 முழு சாஃப்ட்வேர் என்கிட்ட இருக்குது. இது மூலப்பெருதியில் இருக்கும் இல்லையா? எந்த ஊர் மூலப்பெருதி? தாஷ்கண்டில் 2 தான் இருக்குது. தாஷ்கண்டில் உள்ள மூலப்பெருதியா அல்லது வந்து இஸ்தாம்பூலில் உள்ள மூலப்பெருதியா, அந்த டீட்டெயிலோடு எனக்கு தரணுன்னு அதுதான் தர்ற முறை. படத்தை கொண்டு வந்து காட்டிட்டாங்க, மூலப்பெருதி இல்லை. இப்போ டாபிக் வருவோம். இப்போ இது வரைக்கும் சொன்ன விஷயங்களில் சமூதாவுக்கு நம்ம சொன்னோம், சொல்லலைன்றாங்க, நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த சமூதா என்பதில் கைர முன்சரிப்புன்னு ஒரு வகை இருக்குது. அதில் வந்து தன்மையெல்லாம் வராது, அந்த அடிப்படையில் அழிப்பை போட்டிருப்பாங்க அப்படின்றாரு. நம்ம கேட்குற என்ன தெரியுமா? சமூதாண்டு வர்ற எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிறது சரி. சமூதாங்கிறது சில இடத்துல அழிப்போடவும் சில இடத்துல அழிப்போடும் இல்லை என்று கேட்டோம். அதுக்கு ஆன்சர் இல்லை. எழுத்து பிழை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபணம் ஆகிவிட்டது. ஐக்கத்துங்கிற வார்த்தை இருக்குல்ல, அல் ஐக்கத்து என்கிற இடத்துல வந்து அல் போட்டு அலிஃபை போட்டு எழுதியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல அலிஃபு இல்லாமல் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னோம். அதுக்கு இப்போ பதில் சொல்லி எழுத்து பிழையை நிரூபித்து விட்டார்கள். என்ன பதில் சொன்னாங்க? அந்த அலிஃப் இல்லாமல் எழுதியிருக்குல்ல, அது லைக்கத்து, லைக்கத்து தான் ஐக் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கையில் குர்ஆன் இருக்குது, நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். அதில் லைக்கத்துன்னு இருக்கா, அஸ்ஹாபு லாமுக்கு சுகுன் புல், அஸ்ஹாபுல் ஐக்கத்தின்னு இருக்குதா? லைக்கத்தான். லைக்கத்துனா என் புல்லுண்டு சுக்குன் வருது, அஸ்ஹாபு லைக்கத்தின்ல வரணும். நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்களா அஸ்ஹாபுல் இல் போட்டு எழுதியிருக்கிறீங்க, அது லைக்கத்துன்னு சொல்லி சொல்கிறாருன்னா எப்படி மனமுரண்டுன்னு பாருங்களேன். பிழைங்கிற வர்றதை சொல்கிறது அல் ஐக்கத்துன்னா அது சரி. இதுவும் அல் ஐக்கத்துடைய உச்சரிப்பை தான் கொடுக்குறாங்க. அலிஃபி எழுதலைங்கிறது பிழைன்னு உறுதியாயிடுச்சா? இது உறுதியாகிவிட்டது. அதே மாதிரி வந்து 7 விதமான ஹர்ஃபில் குர்ஆன் அருளப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ் இருக்குது. அதுக்கு அர்த்தத்தையும் விளங்காமல் மற்ற யூத நசாராக்கள் கேள்விக்கெல்லாம் இடம் கொடுக்குற மாதிரி ஒரு ஆயத்தை ஒருத்தர் எடுத்துக்கிடுவார், 1 ஆயத்தை சேர்க்குவார். அவர் அப்படி ஓதிருக்கிறாரு, இவர் இப்படி ஓதிருக்காருன்னு சொல்லி ஒரு வசனத்தையே 1.5 வசனமாகலாம் ஓதுறாங்க. இந்த விளையாட்டு அல்லாட்டுன்னு அருளப்பட்டுச்சு. 7 வட்டார வழக்கு தான். நீங்கள் 7 விதமாக நாங்கள் இருக்கிறோம் 7 கிராத் அருளப்பட்டுச்சின்னு சொல்லும்போது ஹப்ஸை மட்டும் ஏன் பிடிச்சி தொங்குறீங்க, மற்றவங்களையும் ஏன் வைக்கல? அது என்ன நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹப்ஸை பிடிச்சிக்கிட்டுங்கிறீங்க, மீதி யார் எங்கே? அப்போ 7 விதத்தில் அருளப்பட்டால் 7 மூலம் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும், 7 மூலம் வாசிக்கணும். அதுவும் பொய் என்று நிரூபணம் ஆகிவிட்டது. அது மாதிரி 786 ஒரு விளக்கம் நினைஞ்சாங்க, அது சங்கேத மொழி தான், பிஸ்மில்லாவுக்கு ஒரு அடையாளமாக வச்சுருக்குறோம். அந்த அடையாளம் யூதான் அடையாளம். அந்த 756 எந்த நம்பர் படி வரும் என்று சொன்னால் யூதனுடைய அப்ஜது எழுத்து கணக்குப்படி வரும். யூதனுடைய சிம்பலை நாங்கள் சங்கேத அடையாளமாக வைத்திருக்கிறோம் என்று அதை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அடுத்து வந்து என்னென்னு கேட்டால் ஆயிஷா நாயி இப்னு அப்பாஸ் இவங்கெல்லாம் சொன்னாங்களே எழுத்து பிள்ளைன்னு ஹதீஸ் சொன்னோம். மூல நூல் கேட்டாங்க, கொடுத்தோம். மூல நூல் இல்லைன்றாங்க. அது மூல நூல் தான் சொல்லி புரிய வச்சோம். பதில் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லாமல் அவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா அதை வந்து சரியாக வராது, இதுதான் பதிலா? எழுத்தில் எழுத்தர்கள் பிழை விடுவார்கள்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு மூமின் கூட சொன்னாங்கன்னு வாதத்தை ஆரம்பிச்சிங்க. அப்போ ஆயிஷா நாயகி மூமின் இருந்து ஆகிப்போச்சே. அப்போ இப்னு அப்பாஸ் வந்து மூமின் இருந்து ஆகிடுச்சே. அப்புறம் இப்னு அரபியை பற்றி கேட்டோம். அதுக்கு 4 பக்கத்தையும் கொடுத்தாச்சு. முன்ன வாசிக்கணும் பின்ன வாசிக்கணும், முன்ன வாசிக்கணும் பின்ன வாசிக்கணும்னு சொன்னால் வாசித்து அர்த்தம் செய்ய வேண்டியதானே? நாங்கள் வாசித்து அர்த்தம் செஞ்சுட்டோம். வாசித்து அர்த்தம் செஞ்சு இந்த அர்த்தம் தப்பு இப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க? முன்னேருந்து பார்க்கணும், முன்னேருந்து மூசா நபி சொல்கிறாரு, அதுக்கப்புறம் ஈசா நபி சொல்கிறார். இது பதிலாக கற்பனை விந்தில் இயேசுநாதர் வந்து ஜிப்ரீலுடைய கற்பனை விந்தில் இருந்தும் ஜிப்ரீலை ஆம்புலை வடிவத்தில் கண்டவுன மரியமுக்கு ஆசை பீரிட்டு வந்து அவங்கள்ட்ட வெளியிட்ட விந்து தண்ணீர் இருந்தும் படைக்கப்பட்டார்னு எழுதியிருக்கிறாரு. அது உண்டா இல்லையா? அப்படி எழுதினவனை ஏற்றுக்கலாமா இல்லையா? அதுக்கு பதில் சொன்னீங்களா? வாட்சி 4 பக்கத்தை தந்த பிறகாவது வாட்சி பதில் சொன்னீங்களா? அது சொல்லலை. அதுக்கப்புறம் என்னஞ்சாங்கன்னா எதுக்கு நுஞ்சியை பிடிச்சி தொங்குகிறார்கள் என்றால் அதுக்கு எங்கள்கிட்ட பதில் இல்லாததுனால அதை உன்னை வச்சாவது எழுத்துப்பிள்ளை நிரூபிக்க பார்க்குறாங்க. அப்போ நிரூபிச்சாச்சுன்னு அர்த்தம். அவங்க வாதப்படியே இந்த நுஞ்சி என்பதை பிடித்து தொங்குவதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் அது எழுத்துப்பிழை தான் என்பதற்கு எங்கள்கிட்ட சரியான பதில் இல்லை தான். அதை ஒன்றை பிடிச்சி ஏன் நிரூபிக்க பார்க்குறீங்கிறாங்க. அப்போ அந்த ஒன்றை கொண்டு என்ன தலைப்பு நிறுவனமாகி விட்டது. சரியா? அது எடுத்தது. அதுக்கு அடுத்தது கர்த்தருடைய குமாரன் இயேசுவை சொல்கிறாங்க. நாங்கள் கர்த்தர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அது இயேசு கிறிஸ்தவர்கிட்ட போய் என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய குமாரன் கிடையாது, கர்த்தர் குமாரன் இருக்க மாட்டான்.
படைத்தவருக்கு இருக்க முடியாது என்று என்ன செய்கிறோம், நாம் வாசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர இயேசுவை கர்த்தர் நம்பிக்கை உடைக்கிறதுக்கு தான் அதை போட்டவன்ட்ட சொல்கிறோம். இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது என்னென்னு கேட்டால், இதுக்கு முந்தைய நம்ம வச்சதெல்லாம் இப்போ தொகுத்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஒன்று வந்து ஆரம்பத்துலேருந்து வர்றேன். நுஞ்சின்னு சொன்னோமா, நுஞ்சில் நூனை விட்டுட்டு எழுதிட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து என்னஞ்சாங்கன்னா நுஜ்ஜின்னு வாசிக்கலாம் அதனால் விட்டுட்டாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நூனு கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நூனை ஓத தேவையில்லை அப்படின்னு ஜமாலி சாப் சொன்னார். நூனை ஓத வேண்டியது இல்லைன்னு, ஒரே இனத்தை சேர்ந்த நூன் வந்தால் போக்க வேண்டும்னாங்க. இப்போ லாஸ்ட் நுண்சிகாவை எடுத்து காட்டணுன்னு அதுக்கு என்ன செய்யலை, கிராத்தில் இருந்தால் தான் அப்படி செய்யணும் அப்படின்னு பல்ட்டி அடித்தாங்க. இவ்வளவு பல்ச்சி அடித்த நிரூபணமானது நீங்கள் பார்த்தீங்க. ஃபமால் இல்லதீனவுக்கு என்ன கேட்டோம், லில்லதீன கூட வரக்கூடியதாக எடுத்து போட்டு கேட்டோம். யுகிக்கு மட்டும் யுகியை எடுத்துக்கிட்டு யுகிக்கும் சேர்த்ததை ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. அப்போ ஃபமால் இல்லதீனவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஃபமால் இல்லதீனவா காட்டுறோம். அதே மாதிரி லிஹாவுலாய் லிஹாதலுக்கு தான் வேற ஒன்று கொண்டு காட்டுறாங்க. எல்லா லில்லதினவையும் காட்டு. அதே மாதிரி யுகிக்கு மட்டும் பேசுனீங்கல்ல, எல்லா லில்லதினவையும் போட்டு பேசுங்க. அப்போ எல்லா லில்லதினையும் பார்த்தீங்கன்னா என்ன வழங்குது, அனைத்து லில்லதினுடைய அலிஃபி இல்லை, ஒரு லில்லதினில் அலிஃபி இருக்கிறது, பிரித்து எழுதியிருக்கிறார்கள். பிழை, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவர்களுடைய வாயிலிருந்து பிழை என்பதை நினைச்சிட்டோம், நிரூபித்து விட்டோம். லாக்கின்னா என்பதில் லா என்றாலும் நான் கூறுகிறேன் இவ்வளோ பெரிய வார்த்தை உள்ள மறைச்சி வைக்கணுங்கிறாங்க. தேவைப்பட்டால் மறைச்சி வைக்கலாம், அதுக்குரிய காரணம் இருக்க வேண்டும். விளக்கமே கொடுக்க முடியாமல் இருக்க வேண்டும். விளக்கம் கொடுக்க இயலும்னா மறைக்காமலே உள்ளபடி அர்த்தம் செய்வதுதான் முறை. அந்த அடிப்படையில் இந்த அகூலுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அது இல்லாமையே டைரெக்டாக அர்த்தம் கரெக்டாக வருது அப்படின்னு கேட்டோம். அதுக்கும் பதில் இல்லை. சொல்கிறேன் லாக்கினோக்கு வர்றேன்னீங்க, கடைசி வரைக்கும் லாக்கினோக்கு வரல. அல்லாஹ்க்கு சொன்னீங்க, அது முடிஞ்சிருச்சு. நபுலுவங்கிறதுக்கு அப்படி தான் சட்டத்தில் இடம் எடுத்துருக்கு, பழைய எழுத்து முறை இருக்குன்னீங்க. நபுலுவுக்கு பழைய எழுத்து முறையில் இப்படி இருந்துச்சு என்பதற்கு ஒரு வார்த்தையாவது வாசித்து காட்டினீங்களா, பேப்பரில் தந்தீங்களா? நபுலுவை என்றது இப்படி அலிஃபை போட்டு எழுதுகிற முறை அந்த காலத்தில் இருந்தது என்பதற்கு ஒரு இபாரத்தை நீங்கள் ஆதாரமாக தந்தீங்கன்னா ஒன்றும் ஆதாரம் தரலை. நபுலுவை என்பதில் பிழை என்பது நிரூபணமாகிவிட்டது. அதே மாதிரி நபைன்னு சொல்லி ஏழை போட்டு எழுதியிருக்கிறீங்களேன்னு கேட்டோமே, அப்படி ஏழை போட்டு எழுதலாம், இந்த அருக்கு பழைய காலத்து எழுத்து முறை, நபையை எழுதலாம் என்று இன்னும் அறிஞர் வந்து பழைய காலத்தில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்களான்னா அதை சொல்லலை. அப்புறம் வந்து நஷாவு அப்படிங்கிற இடத்துல நினைஞ்சிருக்கிறீங்க, அங்கே ஒரு அலிஃபை லாஸ்ட்டாக போட்டிருக்கிறீங்க ஏன்னு கேட்டோம், அதுக்கு பதிலே சொல்லலை. அப்போ இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்குரிய சட்டத்தை காட்டி அதுவும் பிழை என்பதை சந்தேகத்துக்கு இல்லாமல் நிரூபிச்சிருக்கிறோம். சுரக்காவு என்பதற்கு ஒரு நஷாவு என்பதற்கு ஒரு சட்டம் சொன்னீங்க, நீங்களாக உற்பத்தி பண்ண சட்டத்தை சொன்னீங்க, எடுத்து காட்டி சொல்லலை, அதை கித்தாபுலேருந்து காட்டி சொல்லலை, நீங்களாக உண்டாக்கி சொன்னீங்க. அப்படி சொன்னவர் யார்? சுரக்காவு என்பதில் வந்து இப்படி எழுதக்கூடிய முறை தான் அந்த காலத்தில் இருந்தது, அதன்படி எழுதிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு ஒரு புஸ்தகத்தை காட்டினீங்க, அதில் அப்படி இல்லை. அதில் எப்படி இருக்குது, குரானில் இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறாருங்கள ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் மட்டும் இருக்கிறதே தவிர அப்படி தான் எழுதுகிற முறை இருந்துச்சுங்கிற வாசகம் இல்லை என்று சொன்னோம். அதுக்கு கப்சிப்னு வாய மூடிட்டீங்க, அதை வாசி காட்டி அதை உங்களுக்கு நிரூபிக்க முடியலை. வராயி ஹிஜாபின் ரெண்டு இடத்துல வருது, ஒரே மாதிரியான சொல்லு ரெண்டு இடத்துல வருது. ஒரு இடத்துல வராயி ஹிஜாபின், ஒரு இடத்துல வராயி ஹிஜாபின்னு ஏஐ போட்டு எழுதியிருக்கிறீங்க, அது பிழைன்னு சொன்னோம். அதுக்கு சட்டம் இருக்குதுன்னு சொல்லி காட்டவும் இல்லை. அந்த இது பிழைன்னா அது சரியாக போயிடும், அது சரின்னா இது பிழையாக போயிடும், வாய முடிக்கிட்டீங்க, பிழைன்னு நிரூபித்து விட்டோம். அது மாதிரி ஷெய்யின் ஷாயின்னு எழுதிக்கிறீங்க, ஷெய்யின்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஷெய்யின்னு எழுதிவிட்டு ஒரு இடத்துல ஷாயின்னு எழுதிக்கிறீங்க, ஷான்னு நீட்டி முட்டை வேற போட்டிருக்கிறீங்க வாசிக்காதுண்டு. அப்படி ஒரு எழுத்து முறை இருந்ததுக்கு ஏதாவது சட்டம் காட்டினீங்களா, ஆதாரம் காட்டினீங்களா? இப்படி எழுதியிருக்கிறது என்று ஒரு லிஸ்ட்டை தர்றீங்களே தவிர இது பழங்காலத்து எழுத்தில் இது இருந்தது என்பதற்கு ஆதாரம் காட்டினீங்களா? இது வரைக்கும் சாஃப்ட்வேராகவும் காட்டவில்லை, எழுத்தாகவும் காட்டவில்லை, பேப்பராகவும் காட்டவில்லை, வாசித்தும் காட்டவில்லை. ஆனால் சட்டம் இருக்குன்னு மட்டும் சொல்கிறீங்க. அப்போ சட்டம் இருக்குன்னு நீங்கள் சொன்னால் சட்டம் இருக்கிறது, அதானா? சட்டம் இருக்க வேணாமா? அப்போ சட்டமே இல்லை. அது மாதிரி சமூகம் கேட்டோம், அவங்க ஒத்துக்கிட்டாங்க, பல்ட்டி அடிச்சு நினச்சிட்டாங்க. அவர் எல்லா சமூகம் அப்படி இருந்து நினச்சிக்கிட்டு தான் ஜமாலி சாப்பு கேட்டது. சமூகத்தில் ரெண்டு விதமாக இருக்கணும்னு நினைச்சிட்டாரு, மூடிக்கிட்டாரு. சமூகத்தில் எல்லாம் ஒரே மாதிரி அழிப்பு போட்டாங்கன்னா அது கைரமுன் சரிப்பு தன்வீன் வராது, அதுக்காக வேண்டி சமூக தாண்டு போட்டாங்கன்னு சொல்லலாம்னு நினச்சாரு. சமூதாவை இப்படி ரெண்டு விதமாக இருக்குன்னு போட்டோன்னு நினச்சிட்டாரு. அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் கேட்டோன்னு ஆகிப்போச்சுன்னு வைங்களேன். அதுலேயும் நிரூபித்து விட்டோம். அதுக்கப்புறம் ஹப்ஸுங்கிறவரை குறை சொன்ன ஆட்கள்லாம் குரானை மட்டப்படுத்துறதுக்காக சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அந்த பட்டியலில் புகாரி வந்தார், முஸ்லீம் வந்தார், இப்னு மைன் வந்தார், யஹ்யா அப்துல் ரஹ்மான் மஹதி வந்தார், இப்னுல் மதீனி வந்தார். இவங்களெல்லாம் வந்து குரானை மட்டப்படுத்துறதுக்காக வேண்டி வேணும்னு இட்டு கட்டி ஹப்ஸு மேல் அவதூறு சொல்லிட்டாங்களான்னு கேட்டோம், பதில் இல்லை. அந்த ஹப்ஸு மகானை பற்றி புகழ்ந்து பாராட்டி சொன்ன நற்சான்றை சொல்லுங்கள்னு கேட்டோம்,
அழகாக ஓதுவார், ஆனால் பொய்யனாக இருந்தாருங்கிற அந்த வாசகத்தில் பொய்யனாக இருந்தார் மறைச்சிட்டு நினைச்சிங்க, ஒரு பாட்டை காட்டினீங்க, பொய்யனாக இருந்தார்னு வாட்சி காட்டி அதுவும் போகா போச்சு. அந்த பொய்யன் வழியாக தான் நீங்கள் குரானை வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒத்துக்கிட்டு லைஃபான குரான்னு சொல்லிவிட்டீங்க. எங்கள்கிட்ட இருக்கிற கவியான ரசூல்லா காலத்து இன்றைக்கு வரைக்கும் அதாவது சனது கேட்க முடியாத எண்ணிக்கையில் அடங்காத முத்தவாத்திரான குரானை நாங்கள் நினைச்சுக்கிறோம், நம்புகிறோம். அந்த முத்தவாத்திரான குரானுக்கு நீங்கள் லெட்டர் மேலே மட்டும் ஹப்ஸுன்னு எழுதிக்கிட்டீங்க. ஹப்ஸுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. முத்தவாத்திரான குரான் மேலே இது ஹப்ஸுடையன்னு எழுதிக்கிட்டீங்க. இது முத்தவாத்திரான குரான், ஹப்ஸுக்கு சம்மந்தம் கிடையாது என்பதை நிரூபிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன செஞ்சீங்கன்னா, அது ஆயிஷா நாயகி தவறுன்னு சொன்னாங்களே, அதுக்கு பதில் சொல்லலை. இப்னு அப்பாஸ் சொன்னது அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல காணாம். ஒரு மூமினாவது சொல்லிட்டாங்களான்னு கேட்டீங்க, பாக்கிலான்னு சொன்னார். என்ன சொன்னார்? எழுத்தர்கள் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னார், எடுத்து காட்டணும். அதை வாசிக்கக்கூடாது, அந்த எழுத்தை பிழையாக எழுதுனே வாசிக்கக்கூடாதுன்னு சொன்னார், எடுத்து காட்டணும். வாசிக்க வேண்டியதை எழுதாமல் விட்டிருக்கிறார்கள்னு சொன்னார், அதை எடுத்து காட்டணும். அல்லாஹ் என்ன எழுத்து பிரதியாக கொடுத்தான் பிழை வராமல் இருக்கிறதுக்கு, மனுஷன் செஞ்ச பிழைன்னு காரணமும் சொன்னார் பாக்கிலானி. அவர் முனாஃபிக்கா, யூத கைக்கூலியா, யூதனுக்கு சார்பாக சொன்னாரா? அவர் நேற்று இந்த யூதனுக்கு பிந்தி வந்தவரா? அவர் யூதனை பார்த்து காப்பி அடித்து சொன்னவரா, சப்போர்ட்டை சொன்னவரான்னு கேட்டோம். இது வரைக்கும் பாக்கிலான்னு சொன்னது ஒரு வாயை திறக்க காணா. அப்போ ஒருத்தன் சொன்னாரான்னு ஆரம்பிச்சிங்களே, ஒரு மொமின்னு சொல்லியிருக்கிறானான்னு ஆரம்பிச்சிங்களே, மூட்டு மொமின்னு சொல்லியிருக்காங்கன்னு காட்டினு கொண்ட பதில் இல்லை. அதே மாதிரி யூதன் சொன்னான்னு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்க, ஆன்சரிங் இஸ்லாம்னு வெப்சைடு, கள்ள வெப்சைடு, எவன் நடத்துறான்னு தெரியாது, அதை கொண்டாந்து கொடுத்தீங்க. அதில் என்ன செய்யுதுன்னா அவனே குறிப்பிட்றான், இது இப்னு கல்தூன் சொன்னார்னு சொல்லி போட்டிருக்கிறான். அப்போ இப்னு கல்தூனுக்கு சொன்னதை அவன் எடுத்து போட்டானே தவிர அவன் சொன்னது இப்னு கல்தூன் எடுத்துக்கல. அப்போ இப்னு கல்தூன் யூதனா? இப்னு கல்தூன் என்னென்னலாம் சொன்னார்? சஹாபாக்களுக்கு எழுத தெரியாது, பிழையாக எழுதிட்டாங்க, அது கரெக்டாக எழுதுகிற முறையை வேறு, எழுத்து முறை அறியாதவர்களாக இருந்தாங்க, அதனால் பிழை வரணும். ஆனால் இது குரானை பாதிக்காது, இந்த கேள்விலாம் கேட்காத எவனு, அல்லாட்ட ஓசை வடிவமாக வந்துச்சு, அது கரெக்டாக இருக்கு போடான்ட்டார் இப்னு கல்தூன். அப்போ இப்னு கல்தூன் யூதரா? இப்னு கல்தூனை பார்த்து அவன் எழுதியிருக்கிறான், அதுக்கு பதில் இல்லை. உஸ்புஹானி சொன்னார், குரானை எழுதியவங்களுக்கு எழுத்து திறமை இல்லை, அதை எடுத்து காட்டணும் ஆதாரத்தோட. வைக்கக்கூடாத இடத்துலாம் எழுத்து வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டோம், அதுக்கு பதில் இல்லை. இப்னு குத்தைபா சொன்னார், 2 விதமான தவறு இருக்குது, இலக்கண பிழை இருக்குன்னு சொல்லுகிறார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தகச்சியில் எழுத்து பிழை இருக்குன்னு இருக்கிறது அது உண்டு தான், அது குரானை பாதிக்காது, அது மனிதர்களுடைய பிழை என்று என்ன செய்கிறாரு? ஒரு பட்டியலை சாஹிரானி, ரஜுலானி, ஜக்காத்து, சலாத்து, ஃபமாலி இல்லதீன எல்லாத்தையும் பட்டியலாக போட்டார். பட்டியலை கையில் இருந்துவிட்டோம். இவ்வளோ பிழைகள் அவர் வேறு ஒரு பக்கம் நிரூபிக்கிறார், நாங்கள் ஒரு பக்கத்தை நிரூபிச்சுட்டு இருக்கிறோம், அவர் ஒரு பக்கம் நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம முஸ்தபா ஒரு பக்கம், அவர் ஒரு லிஸ்ட்டை போட்டு என்ன செய்கிறாரு? நம்ம ஃபமாலி இல்லதீனா அவர் ஒரு 3 சேர்த்து ஃபமாலி ஹாவுலாங்கிறாரு. பறக்கத்தை நிரூபிக்கிறீங்க. ஒரு 200 கிட்ட ஓடியாந்துருச்சு கணக்கு போட்டு பார்த்தா. அதுக்கப்புறம் இன்ன ஹாதைனி இல்லை சாயிரானின்னு அபுஅம்ரு சொல்லியிருக்கிறாரு, காரி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னோம். அப்படிலாம் கிடையாது வேறு சொன்னாங்க. இந்த கையில் வச்சுக்கிறோம் அபுஅம்ருடைய கிராத்து, அபுஅம்ரு கிராத்துங்கிற பேரில் ஒரு குரான் போட்டுருக்குறாங்க, கையில் வச்சுருக்குறோம். அதில் இன்ன ஹாதைனின்னு இருக்குது, அதை எடுத்துக்காட்டி தான் சொன்னோம். அப்படிலாம் கிடையாதுங்கிறீங்க, பச்சையா கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கே இல்லைங்கிறீங்க. கலத்துல் காத்திபின் வெக்கப்படுறேன், ஓதருக்கு வெக்கப்படுறேன், இன் ஹாதானி எப்படி இருக்குதோ அப்படி ஓத நான் வெக்கப்படுறேங்கிறாரு. அவர் யூத கைக்குள்ளே உங்களுக்கு தெரியலை, காரிகளில் ஒருவராக மதிக்கப்படுறீங்க நீங்கள், அவர் யூத கைக்குள்ளே உங்களுக்கு சொல்ல முடியலை. முடிஞ்சோம், ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் ஹப்ஸு எப்படிப்பட்டவர்னு பராக்கிரமத்தை கேட்டோம், ஒன்றுமே சொல்லவில்லை. வருஷப்பத்தி கேட்டோம், ஒன்றுமே சொல்லவில்லை. இப்படி நிறைய தொகுப்புரையில் அவ்வளோ சொல்ல முடியாது, வேகமாக சொன்னாலும் எனக்கு முடியவில்லை, வழங்குதான் நேரம் பத்தலை. ஒரு 3/4 மணி நேரமாக தொகுப்புரை சொல்கிற அளவுக்கு விஷயம் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன என்று கேட்டால், நீங்கள் ஒரு பேச்சுக்கு நீங்கள் சொன்ன பதில்களில் நான் பிழை இல்லாத ஒன்றை பிழைன்னு சொல்லி ஒரு 10 விஷயம் சொன்னதில் 2 விஷயம் அப்படி இருந்தால் கூட பிஜே 2 எடுத்து தப்பாக எழுதிட்டாருன்னு அது ஆகும். 8 பிழை குரானில் எழுத்தர்கள்ட்ட இருக்க நிரூபணமாகிவிடும், அது தெரிஞ்சுக்கிறங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்போ 1 இருந்தால் கூட பிழை நிரூபணமாகிவிடும், அதை விட எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்கிறார் இப்னு குத்தைபா. 1 2 கிடையாது. அப்போ நாங்கள் 19 போட்டோம்னா தெரியாமல் போட்டுறோம், இனிமேல் சேர்த்துக்கிறோம். இந்த விவாதத்துக்காக இன்னும் தேடி பார்க்குறோம், அதுக்கு மேலே இருக்குது, நம்ம தான் கம்மியாக எழுதிட்டோம், இன்னும் விட்டுருக்குறாங்கன்னு நெசமாக ஒரு உண்மைக்கும். இந்த விவாதம் வந்தனால கிடைச்ச நன்மை என்னென்னு கேட்டால், இன்னும் அதிகமாக செய்திருக்கிறார்கள். அடுத்த பதிப்பில் இன்ஷா அல்லாஹ் 11 அச்சுக்கு போயிடுச்சு, 12வது பதிப்பில் இன்னும் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பட்டியல் வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த முடிஞ்சிச்சா என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நுஞ்சி விஷயமா அவ்வளோ தெளிவாக நம்ம சட்டம் சொல்லியிருக்கோம். சஹாபாக்கள் எவ்வளோ கவனமாக அங்கே எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் கிராத்தையும் பேணி எழுதியிருக்கார்கள் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கோம். தெரிஞ்சும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நம்ம சொல்லலைங்கிறாங்க. யுஹியை சொன்னோம், யுஹி என்பதுக்கு உடனே யுஹிக்குன்னு வந்திருக்கேன்னு கேட்டாங்க, சட்டத்தை படித்து காட்டணும், உடனே என்ன செஞ்சிட்டாங்க, இல்லைங்கிறாங்க. அதே போல் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், இந்த
ல நஸ்ஃபஅன் அப்படின்னு சொல்லி குர்ஆனில் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ல நஸ்ஃபஅன் என்பதை வந்து பிழைன்னு சொன்னாங்க. நம்ம அலிஃபுன் நூனில் ஹஃபீஃபா அப்படின்னு சொல்லி ஒரு அலிஃபு இருக்குது, அதை எடுத்து பாருங்க. லிசானுல் அரபுல நிறைய சொல்றாங்க. நீங்க இப்னு குத்தைபான்னு சொல்றீங்களே, அதே இப்னு குத்தைபாவே அந்த ல நஸ்ஃபஅன் என்பதையும் எடுத்து வைக்கின்றார், உல யகூனன் என்பதையும் எடுத்து வைக்கின்றார். சட்ட ரீதியாக எழுத்து ரீதியாகவே லிசானுல் அரபு வந்து காட்டியிருக்கோம், சட்டத்தை காட்டலைங்கிறீங்க. லிசானுல் அரபி எடுத்து காட்டியிருக்கோமே. அதே போல இன்னொன்னே கவனிக்கணுங்க. லி எபுலுவ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பட்டியலை கொடுத்தாங்க. லி எபுலுவ அதில் வந்து வாவு அலிஃப் வந்து தப்பாக எழுதியிருக்கும் அப்படின்னாங்க. நம்ம என்ன சொன்னோம், அலிஃபு வந்து தப்பானா அலிஃபு தப்புனா கிடையாது, ஆரம்ப காலத்து நடைமுறை. வாவு வந்தால் அந்த வாவுக்கு அடுத்து அலிஃபு எழுதணும். அப்படி அலிஃபு எழுதுகின்ற பொழுது அதை உச்சரிக்கக்கூடாது, இது அந்த காலத்து நடைமுறை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம். தெளிவாக சொன்னது மட்டுமல்லாமல் இது நீங்களாக உருவாக்கி கொண்டதுன்னு சொன்னாங்க. யாருங்க சட்டத்தை உருவாக்குறது? லாக்கின்னுக்கு சட்டத்தை உருவாக்குனது நீங்களா நாங்களா? லாக்கின் அனன்னு சொல்லி புகாரி இமாமும் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கிதாபில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் தபரி இமாமும் சொல்லியிருக்கிறாங்க, பைலாவி இமாமும் சொல்கிறாங்க. லிசானுல் அரபுல லொகத்து சம்பந்தப்பட்ட லிசானுல் அரபுலையும் லாக்கின் அனன்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டு போட்டு அதெல்லாம் தப்பாக எழுதி போட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் தானே சட்டத்தை உருவாக்குறீங்க. அரபு மொழியில் நாங்களா சட்டத்தை உருவாக்குறோம். பசத்தன் சொல்லி லிசானுல் அரபுல சாது இருக்குது, சாது வச்சு அர்த்தம் வரும்னு போட்டிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க சாது வச்சு அர்த்தம் வராதுன்னு சொல்லி. யார் இப்போ சட்டத்தை உருவாக்குறது? நீங்களா நாங்களா? லிசானுல் அரபுக்காரர் சொல்கிறாங்கல்ல சாது வச்சு அர்த்தம் வரும்னு சொல்லி. அதே போல் இப்போ வந்து எவ்வளவோக்கு வந்து கேட்குறாங்க, அலிஃபு வச்சு எழுதலாமா, சட்டம் இருக்கிறதான்னு சொல்லி. ஆமாம் சட்டம் இருக்குதுன்னு சொன்னோம். கிதாபு தாங்கன்னாங்க. நாங்கள் வந்து உருவாக்கி சொல்கிற ஆட்கள்லாம் கிடையாது. கிதாபே கையில் தரன்னு சொல்லி மூலப்பிரதியை கையில் கொடுத்தோம். அதே இடத்துலையே ஜியாதத்துஹா பாதல் வாவின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அலிஃபு வந்து ஜியாதத்துஹா பாதல் வாவின்னு போடுறாங்க. வாவுக்கு பிறகு அலிஃபை கூடுதலாக எழுதப்படும் சொல்லி போட்டு காலுவோ போடுறாங்க. எல்லா விஷயத்தையும் தெளிவாக இருக்குது. அங்கேயே நீங்கள் படித்து காட்டியிருக்க வேண்டியதானே? படித்து காட்டியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையே உங்களுடைய தவறு அங்கே வெளிப்பட்டு இருக்கும். சஹாபாக்கள் சரியாகத்தான் எழுதியிருக்கிறார்கள் என்ற உண்மை கருத்து வெளிப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் கிதாபை கையில் கொடுத்து படித்து காட்டுங்கன்னு சொல்லியும் நீங்கள் படிக்காமல் இருந்திருக்கீங்க. அதே போல் நான் நிறைய விஷயம் சொல்கிறேங்க. எதுஉ நபுலுவன் வச்சாங்க. நபுலுவன் வைக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? நபுலுவன் மட்டும் சொல்லாதீங்க, நதுஉன்னு வருது, வாவு வருது, கடைசியில் அலிஃபு வருது. அலிஃபு வந்து வாவுக்கு அடுத்து அலிஃப் வச்சு எழுதுகிற நடைமுறை இருக்கிறது. லன்னதுஉவ நதுஉ அதுஉ எதுஉ ததுஉ லி தத்துலுவ தத்துலு அத்துலு நத்துலு எத்துலு லி எபுலுவ நபுலுவ தபுலு லி எருபுவ எருஜு போன்ற எத்தனை பட்டியலை போட்டாங்க. தருஜூன் போட்டோம், எஃபூன் போட்டோம், எஃபுவன் போட்டோம், அஷ்கூன் போட்டோம், எமுஹூன் போட்டோம். அத்தனை இடத்துலையும் வாவுக்கு அடுத்து அலிஃபு வருதுன்னு இருக்கும். வாவுக்கு அடுத்து அலிஃபு வந்தால் வாவுக்கு அடுத்து அலிஃபை கூடுதலாக எழுதுகிற நடைமுறை கத்துபத்தில் ஊலாவில் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். இதில் இடையில அவங்களே பேச்சு முரண்படுறாங்க. என்ன பேச்சுக்கு முரண்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது எழுத்து முறை அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி கடைசி வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை எழுத்து முறைன்னு சொல்லலாம்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கிளிப்பிங் போட்டு பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எல்லா லாக்கின்னவையும் அந்த பேச்சு பேசியிருக்கிறாங்க. லாக்கின்ன எல்லா இடத்துலையும் லாக்கின்னு வந்திருக்கு. ஒரே இடத்துல மட்டும் அலிஃபு மேலே முட்டை போட்டு எழுதியிருக்கிறாங்க. அலிஃபு போட்டு முட்டை போட்டு எழுது தான் எழுத்து முறைன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் அப்படி எழுத வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எழுத்து முறைன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் அப்படி தானே வரணும் கேட்டவங்களுக்கு. எஃபு எபுலுவ தருஜு எஃபு எல்லா இடத்துலையும் காட்டுறமா என்ன? அது எப்படி எழுத்துப்பட நீங்கள் சொல்கிறீங்க? சரி, நாங்கள் சும்மா ஒன்றும் சொல்லலையே, சட்டத்தையும் காட்டித்தானே சொல்கிறோம். கையில் கிதாபை கொடுத்தோமே, கிதாபை கொடுத்து நீங்கள் அதை பார்த்து படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய தோல்வி நீங்கள் என்ன செஞ்சிருவோம், வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சொல்லி அங்கே படிக்கலையே. சஹாபாக்கள் சரியாகத்தான் எழுதியிருக்கிறார்கள் என்ற உண்மை செய்தி மக்களிடத்தில் போய் சென்று விடும் என்று அஞ்சித்தானே அதை நீங்கள் வெளியிடலை. நான் கையில் கிதாபை கொடுத்தனே, நான் தரலைங்கிறீங்க. அதே போல் ஷுரகா உ லுஅஃபா உ உலமா உ இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யலையா? சட்டத்தை மட்டும் சொன்னோமா? அதை நாங்களாக உருவாக்கணுமா? நாங்கள் எங்கே உருவாக்கணும்? தெளிவாக சட்டத்தை சொல்லி முகன்னா என்ற கிதாபில் இருக்குன்னு சொன்னோம். முகன்னா என்ற கிதாபில் இருக்குன்னு சொன்ன பிறகும் நாங்கள் சட்டத்தை உருவாக்கணும்னு சொல்கிறீங்க. ஹம்சாவுக்கு அடுத்து ஹம்சாவை வந்து வாவாக எழுதுகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து அலிஃப் எழுதினால் வாவுக்கு அடுத்து அலிஃபை கூடுதலாக எழுதுவது கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை என்று நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அது நாங்களா உருவாக்கல. அது லிசான் முகன்னா போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டு மட்டும் சொல்லலை.
யபுதஉ, அத்தவக்கஉ, லா தலுமஉ, யஅபஉ, தஃப்தஉ, யதஃபய்யஉ என்ற அத்தனை ஃபிஅல்களையும் சொல்லி இருக்கிறோம். ஒரே மாடல் இருக்குது, பல இடங்கள்ல குர்ஆன்ல வருது. லுஅஃபாஉ வாவ் வச்சு எழுதுனா அலிஃப் அடுத்து வரும், வாவ் இல்லாம எழுதுனா அலிஃப் கூடுதலா வராது. எடுத்து பாருங்கன்னு சொன்னோம். ஏன் பார்க்கல? ஏன் அதை வாய் திறக்கல? சஹாபாக்கள் சரியாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கருத்து உங்களுக்கு வந்துடும். அதனால் அது விஷயமா வாய் பேசலை, எடுத்து காட்டுங்க சொல்லிக்கிட்டே இருந்தேனே. உலமாவு விஷயமாவும் நான் சொன்னேனே, வாவுக்கு அடுத்து அலிஃப் எழுதியிருந்தால், வாவு வச்சு எழுதியிருந்தால் அடுத்த அலிஃப் வரும். வாவு இல்லாமல் எழுதியிருந்தாங்கன்னு சொன்னா அலிஃபை கூடுதலாக எழுத மாட்டாங்க. ஒரே மாடலில் தான் சட்டம். இதை நீங்கள் பாருங்கன்னு சொன்னேன். உலமாவு விஷயமா நம்ம பேசியிருக்கிறோம். ஜஸாவு என்பதையும் குறிப்பிட்டு சொன்னேன். இப்படி எத்தனை விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் சட்டத்தை உருவாக்கி சொல்கிறீங்க. சட்டத்தை உருவாக்குவது நீங்களா நாங்களா? எவ்வளவு தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எழுத்தும் குர்ஆன் தான் ஒப்புக்கொண்டீங்க. குர்ஆனை பாதுகாக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படியானால் எழுத்தில் பிழை இல்லைன்னு தானுங்க சொல்லணும். இல்லை என்றால் இறைவனுடைய கூற்று பொய்யாகுமே. உங்கள் பதில் என்ன? ஒரு தடவை இல்லை, பல தடவை கேட்டோம், பதில் இல்லை. ஏன்? அதே போல் பாருங்கள், ஐக்கத்து கூட எப்படி இருக்கோ அப்படித்தான். ஏங்க, அது மதியனுங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருடைய பெயர். லைக்கத்தா ஐக்கத்தாங்கிறத கித்தாப் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு ஏட்டி சுரக்காவா? அல்ல கீதம் இருக்குது அப்படியா பேசுறது? அந்த இடத்தின் பெயர் என்னென்னு அறிந்து கொள்ள வேண்டாமா? ஏட்டி சுரக்காயா? கறிக்கு உதவாதுங்க. அடுத்து 7 முறைகள்னு ஒன்று இருக்குதுல்ல, நம்ம சொன்னோம்ல புகாரில் இருக்குன்னு சொல்லி. அது 7 முறைகளா? அது என்ன? அதுக்கு என்னங்கிறீங்க? அதான் புகாரில் இருக்கிறது, முஸ்லீமில் இருக்கிறது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். இப்படியான இருக்கிறது. இதை நீங்கள் மறுத்தால் ஹதீஸை மறுக்கிறீர்கள். அது ஒன்றும் பெரிதல்லவே. எத்தனை மறுச்சுட்டு தானே இருக்கிறீங்க. அதே போல் பாருங்கள், இவங்க தண்ணீர் என்று இருக்கிறதே. நான் கேட்குறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதுனாங்கல்ல, அப்படியானால் என்ன? அங்கே என்ன தண்ணீண்டா இருக்குது? கற்பனைங்கிற வார்த்தை இருந்தும் கூட இப்படி இங்கே சொல்லுகிறீர்கள் என்றால் என்ன புரிந்து கொண்டீர்கள்? இதில் வேற நீங்கள் முன்னாலையும் படிக்கணும் பின்னாலையும் படிக்கணும், அதுதான் நேர்மை என்றீர்களே. அந்த நேர்மை என்னானது? ஏன் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே படிக்கலை? நேற்று கேட்டதுக்கும் படிக்கலை, ஃபுசூசிக்கமும் கேட்டதுக்கும் படிக்கலை. அது அல்லாமல் அபியஜித் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அதை கேட்டும் நீங்கள் படிக்கலை. பேப்பரை தந்துட்டீங்க, படிக்கவும் சொன்னோமே, அதையே செய்யலை. அதுக்கும் இதுவும் இதுவரைக்கும் பதிலே இல்லை. நுஞ்சிய வச்சுமாவது நம்ம தப்பிச்செல்லாமான்னு நினைச்சாங்க, ஆனால் முடியவில்லை என்பதுதான் என்னுடைய முடிவாகுங்கிறதை நான் தெரிந்து கொள்கிறேன். அப்படிலாம் அங்கக்கூடாது. அதே போல் இப்போ அத்தாயினா ரசூலா, இது வரைக்கும் அத்தாயினா ரசூலான்னு நீங்கள் ஓதுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒளி வடிவு பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அலிஃபு போட்ட பிழை என்றும் சொல்கிறீங்க. அப்படியானால் உங்கள் கருத்தில் ஒளி வடிவமும் பாதுகாக்கப்படவில்லை என்றல்லவா ஆகிறது என்று கேட்டோமே, அதற்கு ஏன் வாயே திறக்கலை நீங்கள்? அது மட்டுமா, அந்த இவர் இப்னு குத்தைபாவை அடிக்கடி கொண்டு வந்தீங்களே, அவரும் சொல்லிட்டாரே ஓதுவதில் பிழை இருக்கிறது. அப்படியானால் ஒளி வடிவமும் பாதுகாக்கப்படவில்லை என்று தானே ஆகிறது. இதற்கெல்லாம் உங்களோட பதில் என்னன்னு கேட்டோமே, சொன்னீங்களா? நீங்கள் லாக்கின்னா அந்த அழிவு இருக்கக்கூடாது நீங்கள். அப்படியானால் ஹுவ என்றெல்லாம் வரும், லாக்கின்ன ஹுவ என்றெல்லாம் வரும். இலக்கண பிழையாச்சே. இதுவரைக்கும் குர்ஆனிலே எழுத்து பிழை உண்டு என்று சொல்லி வந்தவர்கள் இப்பொழுது இலக்கண பிழையும் உண்டு என்று சொல்ல வந்து விட்டீர்களா என்று கேட்டோமே, அதற்கு இதுவரைக்கும் பதிலே கிடையாது. நீங்கள் அலைஹு அப்படித்தான் வாசிக்க வேண்டும், ஹப்ஸ் அப்படி வாசிக்கிறார் என்பது தெரியாததுனால ஆமாம் அப்படித்தான், அதான் கரெக்டு, அது கடைசியில் ஹப்ஸு தாங்க அப்படி வாசிக்கிறார், வேறு யாருமே வாசிக்கலன்ற உடனே என்ன சொல்லுன்னு தெரியுங்க. நான் கேட்குறேன், ஒரு கருத்தை இந்த அரங்கத்தில் பதிவு செய்யுங்கன்னு சொன்னல, ஹப்ஸுடைய கிராஅத்து தான் இந்த குர்ஆன் அப்படின்று சவுதியில் இருக்கக்கூடிய உலமாக்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களும் சொல்வது பொய், தவறு என்று இந்த அரங்கத்திலே சொல்லி அந்த கருத்தை பதிவு செய்யுங்க. இதுக்கு நீங்கள் சொன்னீங்களா? ஆமாங்க, எல்லாரும் இப்படி சொல்றது தவறு தான், ஏன் சொல்லலை நீங்கள்? ஆனால் அப்படி சொல்லிட்டா நாளைக்கு இல்லை இது ஹப்ஸுடைய தான் அப்படின்னு வந்துட்டா உங்களுக்கு குர்ஆனே இல்லாமல் போய்விடுமே என்கின்ற அச்சத்தினாலா? அப்படித்தானே ஆயிரும் உங்களுக்கு. அப்படி ஒரு நிலை வந்தால் குர்ஆனுக்கு எங்கே போவீங்க நீங்கள் என்று சொன்னோமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்களா என்றும் கேட்டோமே, அதுக்கு ஏதாவது நீங்கள் பதில் சொன்னீங்களா? சமூதவுக்கு நாங்கள் சட்டத்தை சொன்னோம், இப்படிப்பட்ட கைர முன்சரிஃபை முன்சரிஃபாம் ஆக்குவதுங்கிறது யாராபுல் குர்ஆன்கிற அந்த கித்தாப்பில் எழுதியிருக்கிறேன்னு சொன்னால் பதில் சொல்லலை நீங்கள். கித்தாப் பேர்
பெயரை சொல்லி கூட நாங்கள் சொன்னோமே. அதே போல ஹப்ஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக நீங்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, இப்படி குறையாக சொன்னீங்களே. ஆனால் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாலிஹ்னு சொல்லியிருக்காங்களே, அதையும் நீங்கள் பார்க்கல. மற்றவர்கள் சிகத்து நம்பிக்கையானு சொன்னாங்களே, அதையும் பார்க்கல. அவர்களை பார்த்தாலே புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னவர்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து தந்த பேப்பரிலே தானே இருந்தது, அதையெல்லாம் ஏன் படிக்கவில்லை என்று கேட்டோமே, அதுக்கு ஏன் பதில் இல்லை? அப்ப ஹப்ஸை குறைபடுத்துவது என்பதானே உங்கள் நோக்கம்? இல்லை, ஹப்ஸை பற்றி விவரிப்பது என்றால் ஆரம்பத்திலும் படித்து நீங்கள் சொல்லி இருக்கலாமே, அது ஏன் செய்யவில்லை? அதற்காகத்தானே இரட்டடிப்பு என்று நாங்கள் சொன்னோம். இதற்கு ஏதாவது நீங்கள் பதில் சொன்னீர்களா? அதே போல பாக்கில்லானியா இருக்கட்டும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கட்டும், யார் சொன்னாலும் என்ன, அவங்கெல்லாம் தவறு என்று சொன்னதுக்கு விளக்கமே சிறந்த கராத்தை விட்டு விட்டார்கள் என்பதுதான். இதை நானா சொன்னேன்? உலூமுல் குர்ஆனில் மிகப்பெரிய பிரசித்தம் பெற்ற இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இத்துகானில் எழுதியிருக்கிறார்கள் என்று கூட நான் சுட்டி காட்டினேனே, அதுக்குமா நீங்கள் பதில் சொல்லலை? ஏன் பதில் சொல்லலை? இன்னொன்று என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்த குர்ஆன் மகன் வாப்பா, அப்புறம் மகன் வாப்பா, இதுவா? ஒரு ஹதீஸுக்கு கூட இப்படி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோமே, ஒரு குர்ஆனுக்கு இப்படி இருந்தால் போதுமா? அப்படியானால் ஹதீஸை விட குர்ஆன் தரம் வாய்ந்ததா? ஒரு மகன் அழிச்சாரு, வாப்பா அறிவிச்சாரு, இப்படி ஒரு ஹதீஸ் வந்து ஒப்புன்றீங்களா? நீங்கள் ஹதீஸுக்கு இப்படி இல்லை என்றால் குர்ஆனுக்கு எப்படிங்க? ஆனால் நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, அப்படி எப்படி வந்திருக்குண்டு. இன்னொன்று முரம்புறீங்க, முத்தவாத்து எல்லாம் சொல்கிறாங்க அதனால தான் அப்படின்ட்டு. எல்லாம் தானே சொல்கிறாங்க, ஹப்ஸுடைய கிராத்துண்டு, அதையும் ஒப்புக்கொள்ள மாட்டீங்க. அப்போ ஒன்றிலே முத்தவாத்தர் ஒப்புக்கொள்வோங்கிறீங்க, இன்னொருல முத்தவாத்தராக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. என்னதான் முரண்பாடு? உங்களுக்கு நீங்களே முரண்படுகிறீர்களா என்றெல்லாம் கேட்டோமே, இதுக்கு பதில் சொன்னீங்களா? அபு அம்ரு ஹாதானி என்று பிழையாளப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் சொன்னதுனால தான் கேட்டோம். ஹாதைனிங்கிறதா முன்ன ஹாதானி நாங்கள் அப்படியான அழிவே இல்லையே அதில். அப்படி இருக்கும்போது பிழையாளப்பட்டிருக்குன்னு சொல்ல எப்படி எடுக்கிறது? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அதே போல் அவங்களும் சொன்னாங்களே இன்ன ஹாதானி என்று, அழிவே அதில் இல்லையே, அப்படியானால் அவர்கள் சொல்ல எப்படி ஏற்றுக்கொள்வது என்றெல்லாம் நான் கேட்டேனே. அதே போல் உங்களுடைய மொழியாக்கத்தில் இருக்கக்கூடிய கருத்து காதியானிகளுக்கல்லவா உறுதுணை செய்கிறது என்று கேட்டேனே, அதுக்கு பதில் சொன்னீங்களா? அது அங்கே போய் படிக்கணும் அப்படி நீங்கள் விவாதம் நடந்தது. நீங்கள் சென்னையில் நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். நீங்கள் அந்த விவாதத்திலே கலாலா என்பதற்கு என்ன அர்த்தம்ங்கிறதை இப்பொழுது பதிப்பிலே தானே போட்டுக்கிறீங்க, என்ன உண்மையான விளக்கம்ங்கிறத. அதுவே அந்த விவாதத்தில் என்ன நிலைமைங்கிறத புரிஞ்சு போச்சே. அது மட்டுமா 19 மட்டும் போட்டீங்க, ஆனால் 21 பிழைகள் உங்களை தர்ஜமால இருக்கிற சுட்டி காட்டிவிட்டு 19 மட்டும் பட்டியலிட்டீர்களே, 19க்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டோமே, அதுக்கு பதில் சொன்னீங்களா? இப்படி எத்தனையோ விவரங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தோம், நீங்கள் சொல்லலை. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று முழுமையாகத்தானே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினார்கள், அதையே நீங்கள் பின்பற்றுவதில்லை. கூடுமா கூடாதா என்பதல்ல, எப்படி நபிகளாருடைய வழிகாட்டுதல் அப்படித்தானே போக வேண்டும் என்று நாங்கள் சொன்னோமே, அதற்கு ஏதாவது நீங்கள் பதில் கொடுத்தீர்களா? இல்லையே. இப்படி எதுவாக நீங்கள் பார்த்தாலும் கூட இந்த பரிந்துரையை தா என்று சொல்வது பிழை என்று சொன்னீர்களே, இறைவன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது என்று நாங்கள் கேட்டோமே, அதற்கு நீங்கள் ஏதாவது பதில் உரைத்தீர்களா? இன்னொன்று, நீங்கள் என்ன ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னீங்க, உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்கள் மூல நூலுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்களே, அந்த கித்தாபுடைய பேருடைய தொடக்கமே தப்சீர்னு தான் வருது. தப்சீர் என்று ஆரம்பிக்கிற கித்தாபை நீங்கள் தந்துட்டு இது ஹதீஸ் நூல் தான் நீங்கள் சொன்னீங்களே, அது சரியா? அந்த கித்தாபுடைய ஆரம்பமே தப்சீர் அப்படி தானே இருக்கிறது. இப்படி எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்பதல்ல, எதை சொல்ல வேண்டுமோ அதைத்தான் சொல்ல வேண்டும். 100க்கு 100 குர்ஆனிலே எந்த விதமான எழுத்து பிழையும் இல்லை என்பதுதான் எங்களுடைய முடிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் இருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களுக்கு என்ன, பார்வையாளருக்கு என்ன வந்தது? நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களை கட்டுப்படும் சொன்னால் அமைதியாயிட்டீங்க, அவங்க கட்டுப்படலை, விட்டுருங்க. துவா ஓதி கலைஞ்சிருங்க எல்லாரும். 5 நிமிஷம் அமரில் பார்வையாளர்கள் அமர்ந்த பிறகு 5 நிமிடம் முடிந்த பிறகு கலைந்து செல்லுங்கள், அமைதியாக கலைந்து செல்லுங்கள்.